வணக்கம். நம்ம கடந்த செஷன்ல நம்ம க்ளோஷர் பண்ணும்போது, நம்ம ஒவ்வொரு உணவு முறைக்கும் எந்த மாதிரியான பலன் இருக்கும்? சில விஷயங்கள்லாம் நம்ம அதிகமாக உட்கொண்டு, அதன் மூலமா ஒரு அடிஷனல் எஃபெக்ட் வந்தா என்ன அப்படின்னு பார்த்தோம். கடைசியா ஒரு 3 விஷயத்த பத்தி சொல்லிட்டு இருக்கும்போது, நமக்கு நெறைய பேருக்கு தெளிவா கிடைக்கல. ஸோ அத பத்தி நீங்க திரும்பி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கமெண்ட்ஸ்லாம் போட்டிருந்தீங்க. ஒரு 3 விஷயங்கள் அப்படின்னு சொன்னா, நம்ம வாழைக்காய், கொத்தவரங்காய் சாப்பிட்டு வயிறு மந்தமாக இருந்தா என்ன செய்யணும்? அப்படின்றதுக்கு, நம்ம வாழைக்காய், கொத்தவரை சாப்பிட்டு மந்தமாகறதுக்கான பிரிப்பரேஷன பண்ணும்போதே, மிளகு, சீரகம் சேர்த்து சமைக்கவும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அது கொஞ்சம் கட்டாயம் இருந்தது. அதனால எல்லாரும் நெறைய கொஸ்டின்ஸ்ல கேட்டிருந்தீங்க. அதேபோல ஆட்டு இறைச்சியினால் வயிற்று வலி உண்டானால் அப்படின்னதுக்கு நம்ம கொத்தமல்லி இலைய ஒரு பிடி எடுத்து, லவங்கப்பட்டைய ஒரு துண்டு, ஜஸ்ட் ஒரு டீ மாரி கஷாயம் விட்டு சாப்பிட சரியா. அதேபோல நெறைய பேர் சிக்கன் சாப்பிடும்போது அதிகமான தலைவலி வந்தால் என்ன செய்யணும் அப்படின்றதுக்கு நம்ம ஒரு முடிவு சொல்லியிருந்தோம். எலுமிச்சை பழச்சாறை சாப்பிடவும். அதுக்கப்புறம் மீன், சொறி, சிரங்கு இதெல்லாம் வந்தா என்ன செய்யணும் அப்படின்றதுக்கு, ஒரு தேக்கரண்டி தேன் அல்லது எலுமிச்சை பழச்சாறு சாப்பிடவும். அப்படின்ற பாயிண்ட்ட மட்டும் நம்ம சொல்லும்போது, லாஸ்ட் டைம் ஒரு கனெக்ஷன் ஸ்டேபிள் இல்லாதனால நெறைய பேருக்கு பார்க்க முடியல. ஸோ இந்த அளவுல நம்ம லாஸ்ட் வகுப்போட ஆ விஷயங்கள நம்ம ஒரு ரீகேப் பண்ணிக்கிருவோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்னைக்கு நாம டிஸ்கஷன் பண்ணல. ஒரு 10 பேர எடுத்து, அவங்க எல்லாருமே நீ நீரிழிவு நோய பத்தி அவங்க என்ன பெர்செப்ஷன் வச்சிருக்காங்க? பெர்செப்ஷன்னா அவங்க என்ன நெனச்சுட்டு இருக்காங்க? நீரிழிவு நோய்க்கான தீர்வு என்ன? அப்படின்ற விஷயத்த பத்தி நம்ம பார்ப்போம். அடிப்படையிலேயே நம்ம மூலிகைகள் நம்ம நெனைக்கிறது மாரியே வந்து எளிமையான விஷயம் தானே! அதுல எந்த விதமான பெரிய எஃபெக்ட் இருக்க போகுதா? அப்படின்னு நினைப்பவர்களுக்காக ஒரு சின்ன ஒரு மூலிகை, ஒரு நிகழ்வு. இதோட சொல்லிட்டு நம்ம நீரிழிவுக்கான மூலிகை, நீரிழிவுக்கான மேனேஜ்மென்ட்ஸ் மெத்தட் என்று பார்ப்போம். கிராமத்துல யாரெல்லாம் வெட்டுக்காய பூண்டு அப்படின்றத பத்தி பார்த்திருக்கீங்க? ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். அவங்க கூட ஒரு சின்ன டிஸ்கஷன் எடுக்கலாம். நளினி சென்னை மேடம், வெட்டுக்காய பூண்டு பார்த்திருக்கீங்களா? ஓகே. சாந்தி எஸ் அவங்கள இணைப்புல எடுங்க. த்ராம்பின் ரத்தம் உறைதலுக்கு தேவையான விஷயம். உடனடியா பிளட் உறையணும். அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட்ட பத்தி ஒரு குழுவினர் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க நேரத்துல நம்மளோட கிராமத்துல இருக்கக்கூடிய மூலிகை எப்படி அதுல சிறப்பா செயல்படுது அப்படின்னு சொல்லி ஒரு மூலிகையை பற்றி ஆராய்ச்சி பண்ணும்போது நமக்கு நம்மளோட இயல்பான விஷயம் எவ்வளவு எஃபெக்டிவா இருக்கு அப்படின்றதுக்கான ஒரு டெஸ்டிமோனி. யார் ஸ்பாட்லைட் எடுத்திருக்கீங்க முத்துப்பிரியா?
ஸ்பாட்ல எடுத்துறீங்களா? அன்புக்கரசி ராஜேந்திரன் மெத்தட். நம்ம அது வரையும் பேசுவோம் உங்க ஸ்பாட்ல எடுக்கிற வரையும். ஸோ எல்லாருக்குமே இந்த மூலிகை தெரியும். இந்த மூலிகையோட பூ, இது என்ன பூ சொல்லுவாங்க ஜென்ரலா? அன்புக்கரசி மேடம். சார் கிணத்து பூண்டு செடின்னு சொல்லுவாங்க சார். வெட்டுக்காய் பூண்டு கிணத்து பூண்டு செடின்னு சொல்லுவாங்க. சார் கேக்குதுங்களா? இந்த மூலிகை வந்து இது மாதிரியே நார்மல். ஓகே, கைப்பிடி. மேம் நல்லா கேக்குது. ந- நல்லா கேக்குது, தெளிவா கேக்குது. சவுத் ஈஸ்ட் ஏஷியா எல்லாத்துலயுமே நம்ம சாதாரணமா பார்க்கலாம். கம்ப்ளீட்டா ஒரு பொட்டானிக்கலா ட்ரைடாக்ஸ் ப்ரொக்கும்பன்ஸ், ட்ரைடாக்ஸ் ப்ரொக்கும்பன்ஸ் அப்படின்ற பேர்ல இருக்கு. அன்புகரசி மேடம், அன்மியூட் பண்ணுங்க. அன்மியூட், ஃபோர்ட் பட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த மூலிகையை வந்து நம்ம எப்படி, அன்புகரசி மேடம் அன்மியூட் பண்ணுங்க, அன்மியூட் பண்ணுங்க. பண்ணிட்டேங்க சார். எஸ் மேடம், இப்பதான் கேக்குது, சொல்லுங்க. இப்ப சார் இது வந்து எங்க ஊர் பக்கங்க சார். கிணத்து பூண்டு தலைன்னு சொல்லுவாங்க சார். ம். கீழே விழுந்து அடிபட்டுச்சுன்னா அந்த இலைய ஒரு 5-6 இலைய பறிச்சிங்க சார். உள்ளங்கையில வச்சு கசக்கிட்டு அந்த ம். அடிப்பட்ட காயத்துல அந்த சாறை விட்டுட்டுங்க சார். ம். அப்படியே ரத்தம் கொட்டுறது வந்து ரத்தம் உறைஞ்சிருங்க சார். அப்படியே வந்து அந்த தலையே வச்சு ஒரு வெள்ளை துணி போட்டு கட்டும் போடுவாங்க சார். எவ்வளவு ம். பிளட் அடிப்பட்ட காயம் கீரல் எதா இருந்தாலும் உடனடியாக இதுதான் சார் செய்வாங்க. உடனே புண்ணும் சரியாயிரும். நாங்களே அது சின்ன பிள்ளைங்க வந்து தாத்தா தாத்தா காசு தரையா தலையை வெட்டுமா அந்த பூ வச்சு விளையாடுவோங்க சார். தலையை வெட்டிட்டு விளையாடுறது ஓகே, இது மாதிரி நீங்க என்ன பண்ணுவீங்க? தாத்தா கூப்பிட்டு. உடனடி நிவாரணம். ஆமா, நானும் என்ன பண்ணேன் சின்ன குழந்தையில, தாத்தா தலையை தாத்தா வெட்டுறேன்னு காசு சொல்லி. தரையா தலையை வெட்டுட்டுமா ஆமா. ஆமா. வெட்டுவோம். சரி சரி தலையை வெட்டாத காசு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்ற மாதிரி இப்படி ஒரு விளையாட்டு விளையாடுவோங்க சார். சிறப்பு மேடம், சிறப்பு மேடம். சோ இதுல பயன்கள் என்ன உங்க ஊர்ல? அது எனக்கு தெரிஞ்சுங்க சார். இது வந்து இந்த அடிப்பட்ட காயங்களுக்கு வைப்பாங்க சார். ம். ரத்த ஓட்டம் அதிகமா போனா அது உடனடியா உறையறதுக்கு நிக்கிறதுக்காக இது வைப்பாங்க சார். ம். எனக்கு தெரிஞ்சு இதுதாங்க சார். ஏன்னா வந்து தாத்தா பாட்டி எங்க குடும்பம் பெரிய குடும்பம். ஊர் தர்மகர்த்தா வீடுங்கிறதுனால வந்து தோட்டத்துக்கெல்லாம் அப்படியே போவோம் வருவோம் லீவு நாள்ல. ம். அப்போ வந்து ம். எங்க பாட்டி இந்த மூலிகை காமிப்பாங்க. ம். அதனாலதாங்க சார் பாட்டி சொல்லி கொடுத்தது வைத்தியம். நாங்க எங்க பேர பிள்ளைங்களுக்கு 10 வயசு ஆகுது சார். இன்னும் வந்து கை வைத்தியம் தான், சித்தா அதுதான் சார் பண்ணிட்டு இருக்கோம். இங்கிலீஷ் மெடிசன் கொடுக்கறது இல்லைங்க சார். சிறப்பு, சிறப்பு மேடம், சிறப்பு மேடம். இப்ப மேடம் வந்து சாதாரணமா சொன்ன மருத்துவம் வந்து உலக அளவுல இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஃபார்மா கம்பெனில, இன்னைக்கு ரெண்டு பெரிய விஷயம். ஒண்ணு வந்து ரத்தம் புரியுது. உறைய வைக்கிறதுக்கான மருந்து, அதுக்கு பேரு கொயாகுலன் அப்படின்னு சொல்லி. இன்னொரு மருந்து என்னன்னா ரத்தம் உறையாம இருக்கிறதுக்கான ஆன்டி கொயாகுலன். இப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் நான் வந்து ஒரு மருந்து எடுக்கிறேன், ஹெப்பாரின்னு ஒரு மருந்து எடுக்கிறேன், இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொன்னா, எனக்கு ஒரு ஆபரேஷன் பண்ணும் போத ரத்தத்துல இருக்கக்கூடிய நீர்த்துவமா உறையாம இருக்கிறதுக்கு இதை வந்து நீங்க தொடர்ச்சியா எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு பெரிய அளவுக்கான ஒரு ஒரு வணிகமா இருக்குது. நம்ம ஊர்ல வந்து இதை ரொம்ப 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 எளிமையாக எப்படி இதை அணுகியிருக்காங்க அப்படின்னா, இந்த தாத்தா தலை பூண்டு, இந்த வெட்டுக்காய பூண்டு, வெட்டுக்காயத்துக்கான பச்சிலை, இந்த மூலிகைக்கு வந்து குருதி அடக்கி அப்படின்ற பேரும் உண்டு. இதை மேடம் சொன்ன மாதிரி என்ன அப்படின்னா, இதை பயன்படுத்தும் போத கிராமத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, புல்லெல்லாம் அறுக்க போகும்போத அல்லது மற்ற வேலைகள் செய்யும் போத அரிவாள் வந்து கையில பட்டுச்சு, பன்னிருவாள் கையில பட்டுச்சு அப்படின்னு சொன்னா என்ன இருக்கும்?
அவங்க உடனே ஒன்றும் அழட்டிக்கிற மாட்டாங்க, எந்த ஆன்டிசெப்டிக் மருந்தும் போட மாட்டாங்க. சாதாரணமா என்ன பண்ணுவாங்க, மூலிகையோட இலை எடுத்து இந்த மூலிகையோட இலை எடுத்து நீர் விடாம கசக்கி அந்த இடத்துல ஒரு அப்ளிகேஷன் கொடுத்துருவாங்க. அந்த அப்ளிகேஷன் கொடுத்ததுமே அது எப்படியா வேலை பார்க்குது? ஆன்டிசெப்டிக்கா வேலை பார்க்குது, ரத்தம் ஆன்டி உறையிறத நிறுத்துது. இன்ஃப்ளமேட்டரியா வேலை பார்க்குது, ரத்தம் உறைதலுக்கு உடனடியா உதவி பண்ணுது. நிறுத்துது. இது வந்து என்ன அப்படின்னு சொன்னா, இது எப்படி வேலை பார்க்குது இவ்வளவு ஃபாஸ்டா? உடனே நின்றும். ஏன் இவ்வளவு ஃபாஸ்டா வேலை பார்க்குது அப்படின்னா, அதுல வந்து வைட்டமின் கே அப்படின்ற ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குதான். இது வைட்டமின் என்ன கே. பண்ணுது அப்படின்னு வைட்டமின் கே அப்படின்னா என்ன என்ன எதுக்கு வந்து அது உதவுது அப்படின்னு சொன்னா, ரத்தம் உறைதலின் போது வழக்கமா நம்ம வந்து ஃபைப்ரினோஜன் அதுல இருந்து ஃபைப்ரின் அப்படின்ற ஒரு இலைகளா மாறப்போத ரத்தம் வந்து எளிமையா குறையும். இதுக்கு தேவையானது வந்து திராம்பின் அப்படின்ற ஒரு ஒரு புரத மூலக்கூறு. புரதத்தோட சேர்க்கை உதவுது. இந்த சேர்க்கைய உற்பத்தி பண்றதுக்கும், இது எளிமையா வேலை பார்க்கறதுக்கான அந்த வைட்டமின் கே அப்படின்ற ஒரு விஷயத்த இந்த செடி வந்து அளவிடற்கரியதா கொடுக்குது. இப்ப எப்படி வந்து நம்ம வந்து ஒரு நவீன யுகத்துல தயாரிக்கப்படக்கூடிய ஒரு மருந்து எவ்வளவு விரைவா வேலை செய்யுதோ அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ, அதை விட அதிகப்படியான விஷயம் வந்து வேலை பார்க்கறதுக்கான ஃபிளேவனாய்ட்ஸ் இருக்குது. இதை எதுக்கு வந்து இவ்வளவு முக்கியத்துவமா செய்றோம் அப்படின்னா, ஒரு பாரம்பரியமா மன்னர் குடும்பத்திலலாம் வந்து இந்த ரத்தம் உறையாம இருக்கக்கூடிய ஒரு நோய் இருக்காம். அதுக்கு பெரிய பெரிய மருந்துகள்லாம் தேடி கண்டுபிடிச்சு, கடைசியில இந்த கோட் பட்டன் பிளான்ட் அப்படின்றது இதுல சாதாரணமா சரி செஞ்சுக்கிட்டாங்க. இதோட ஃப்ளவர்ஸ இதோட பூக்கள தேநீரா வச்சு அருந்துறாங்க. எதுக்கு அப்படின்னா, ரொம்ப உற்சாகமா இருக்கிறதுக்கும், சர்க்கரை நோயாளிகள்ல ஒரு பிரிவினரும் இந்தோனேஷியா பக்கம்லாம் இத வந்து ஒரு தேநீர் போல லைட்டா ஒரு லைட் டிகாக்ஷன் எடுத்து அருந்துறாங்க. ஒரு 2 ஃப்ளவர ஒரு 200 எம்எல் தண்ணீர்ல போட்டு ஒரு டிகாக்ஷன் மாரியா தேநீரா அருந்துறாங்க. இன்னைக்கு நம்ம பேச போற சப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய மதுமேகம் என்று அழைக்கப்படும் நீரிழிவு நோய், டயபெட்டிஸ். மேம் இத பத்தி அன்புக்கரசி மேடம் சார் சொல்லுங்க உங்களோட சார். டயபெட்டிஸ் தொடர்பா உங்களோட கருத்து சொல்லுங்க. சார் எங்க ஃபேமிலி யாருக்கும் டயாபெட்டிஸ் இந்த மாதிரி எது எல்லாருமே ரொம்ப ஆரோக்கியமா இருக்குங்க சார். எந்த வியாதியுமே இது வரைக்கும் இல்லைங்க சார் எங்க குடும்பத்துல. நான் மேடத்துக்கு கடிதம் எழுதுறதே வந்து இது ஆரோக்கியம் இளமை பிளஸ் மகிழ்ச்சி எங்க டோட்டல் குடும்பம் ஏஜ் 120 வரணும்னு மேடத்துக்கு நான் லெட்டர் எழுதியே போட்டிருக்கேங்க சார். சிறப்பு அன்புக்கரசி. மேடத்துக்கு ஓகே. அதாங்க சார். ஓகே. அதனால வந்து சார் டயாபெட்டிஸ் ஓப்பனிங்கா எங்க வீட்டுல வந்துங்க சார் வாக்கிங் ஆரம்பமே யோகா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஆரம்பமே ரொம்ப உணவு மகிழ்ச்சியா கட்டுப்பாடு இருக்கு. முறை ஓகே. இருக்குங்க சார். சிறப்புமா. ஓகே. ரொம்ப மகிழ்ச்சி. சோ நம்ம ஆ, மத்தவங்கள ஒருத்தவங்க இணைப்பு எடுப்போம். அடுத்து ஆ, ஒருத்தவங்கள இணைப்புல எடுப்போம். ஓகே. சரிங்க சார். ஓகேங்க சார். ம். சோ ஆரம்பமே ஒரு மகிழ்ச்சி வெள்ளத்துல தான் ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே. ஹேமலதா மூர்த்தி வந்து நம்ம இணைப்புல எடுப்போம். சோ நீரிழிவு நோயை பத்தி அவங்க என்ன நினைக்கிறாங்க? அவங்களுடைய சந்தேகங்கள் என்ன? இதெல்லாம் நம்ம ஒரு 2, 3 பேரை பார்த்துட்டு, அதுக்கப்புறம் நம்ம மேஜரா வந்து நீரிழிவுக்கான எளிமையான மூலிகை என்ன? அதை எப்படி நம்ம ஆ சரி செய்யறது? அப்படின்ற விஷயத்த பார்ப்போம். அப்ப டயபெட்டிஸ் வந்து ரிவர்சல் ஆகுமா? டயபெட்டிஸ் வந்தா மீண்டும் சரி செஞ்சுக்கிற முடியுமா? நெறைய மருந்து கணக்கிடற்க அரிய நெறைய மருந்துகள் எடுத்துட்டு இருக்கோமே, இதுல இருந்து வெளிய வர முடியுமா? இப்ப வர்றவங்கலாம் என்ன சொல்றாங்க? ஐயா என்னோட சர்க்கரை கண்ட்ரோல்ல இருக்கு அப்படின்றத விட,
சர்க்கரையை பத்தி கவலைப்பட வேணாம். ஆனா எனக்கு சிறுநீரகம் தொடர்பாவோ, குருதி அழுத்தம்ன்ற பிபி தொடர்பாவோ, ஓகே, வலி, கால்ல ஒரே கீழ மட்டும் மதமதப்பு இருக்குங்க. வேற எதுவுமே கிடையாது. இப்ப ஒரு பக்கம் வந்து சுகர் வந்து எனக்கு மருந்து மாத்திரைலாம் சாப்பிட்டு கண்ட்ரோலா இருக்குது அப்படின்னு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, எந்த மருந்து சாப்பிட்டாலும் எனக்கு கண்ட்ரோல்ல இருந்துகிட்டே இருந்துச்சு. ஒரு 6 வருஷம், 7 வருஷம், 10 வருஷம். இப்ப எது போட்டாலும் கண்ட்ரோல் ஆக மாட்டேங்குது. என்ன பண்றதுன்னே தெரியல. ஏதாவது ஒரு சொல்யூஷன் சொல்லுங்க. இன்னொரு பிரிவினர் என்ன சொல்றாங்க? ஐயா எனக்கு கொஞ்சமாத்தே இருக்குது. நான் வந்து நான் வந்து கண்டுக்கவே மாட்டேன். நான் வந்து ஒரு மருத்துவ முறையில இருக்கேன். சுகர் லெவல பத்தி நான் நான் கண்டுக்கவே மாட்டேன். சுகர் லெவலா? அதெல்லாம் ஒண்ணும் விஷயம் இல்லங்க. சுகர்லாம் ஒண்ணும் கிடையாது. எல்லாரும் பொய்ய சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு பிரிவினர். இது மாரி நெறைய தாட் இருக்குது. பட் எந்த தாட் இருந்தாலும் நம்ம இயல்பா பார்க்கிறோம். இன்னைக்கு இந்த சர்க்கரை நோய் அதனுடைய பாதிப்பு அப்படின்றது எப்படி இருக்கு? பூரிசல் மாரியா. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால இது ராஜாக்களின் நோய். 30 வருஷத்துக்கு முன்னால ராஜாக்களின் நோய். 20 வருஷத்துக்கு முன்னால இது நகர்ப்புறத்து மக்களுடைய நோய். ஒரு 15 வருடத்துக்கு முன்னால இது 50 வயசுக்கு மேலான நோய். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால இது மன அழுத்தத்திற்கான நோய். ஐடில இருக்கவங்களுக்கான நோய். ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் முன்னால என்ன இருக்கு? இது எப்படி பண்றதுன்னே தெரியல. எதுக்கு வருதுன்னே தெரியல. ஓகே. சும்மா இருக்கிறதுக்கு ஒரு 80, 120 இன்னும் கொஞ்சம் ஏத்தி வச்சுட்டாங்க. இவங்களா ஒரு நம்பர் வச்சுக்குருவாங்க. இப்படி ஒரு கோட்பாடு. இப்ப எதுக்கு வருதுன்னே தெரியல. ஓகே. முன்னெல்லாம் என்ன பண்ணுவாங்க? அப்பா வழியில இல்ல. அம்மா வழியில மாமாவுக்கு சுகர் வந்திருக்கா? நீங்க கொஞ்சம் உஜாரா இருக்கணும். இப்ப சமீபத்துல ஒரு ஆய்வு ப்ரீ டயபெட்டிக் அப்படின்ற விஷயத்த பத்தி ஒரு ஆய்வு பண்ணியிருக்காங்க. கிராமத்துல, நகரத்துல எல்லாமே. ஒரு 30% மக்கள், 30% 100க்கு 30 பேரு என்ன ரிஸ்க்ல இருக்காங்களா அப்படின்னா, நம்ம அதுல என்ன நம்பர்ஸ் இருக்கு அதெல்லாம் அந்த சர்ச்சைக்குள்ள போக வேண்டாம். 30 பேருக்கு நீரிழிவு நோய் வருவதற்கான நிறைய வாய்ப்பு உடையவர்களாக இருக்கிறாங்க. இன்னைக்கு 100க்கு 10 பேர் இருக்காங்கன்னா, இன்னும் 5 வருஷம் கழிச்சு 100க்கு 50 பேர் அப்படின்ற ஒரு நிலையில இருக்குது. அதன் முக்கியத்துவம் கருதி தான் நம்ம என்ன பண்றோம் இன்னைக்கு ஒரு டிஸ்கஷன். ஒவ்வொருத்தரும் என்னென்ன நினைக்கிறாங்க? அந்த எண்ணங்கள பொறுத்தளவு எப்படி நம்ம அப்ரோச்? ஒவ்வொருத்தரும் அதோட வொர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட ஒவ்வொருத்தரும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு சில பேர் அத வென்றிருக்காங்க. ஒரு சில பேர் எக்ஸலென்ட்டா மேனேஜ் பண்ணியிருப்பாங்க. மருத்துவர் சாலை ஜெயகல்பனா மேடம் வந்து சர்க்கரை நோயில இவ்வளவு வகைகளா அப்படின்னு சொல்லி உடலுடைய தன்மைய பொறுத்து நிறைய கிளை வகைகள பிரிச்சிருக்காங்க. சோ இதெல்லாம் இருந்தா இந்த மாரி சர்க்கரை நோய். இதெல்லாம் இருந்தா இந்த மாரி சர்க்கரை நோய். அப்படின்றத சித்த மருத்துவத்திற்கு மேக நோய் அப்படின்ற அடிப்படையில அவங்க பிரிக்கிறாங்க. சோ இந்த ராஜாக்களின் சிம்டம், ராஜாக்களோட அந்த குறைபாடு, அந்த ராஜாக்களுடைய நோய் அப்படின்னு அழைக்கப்பட்ட இப்ப எப்படி பண்றோம் நம்ம சயின்டிபிக்கா இதான மெட்டபாலிக் டிஸார்டர்ஸ். இது வந்து வாழ்வியல் தொடர்பான ஒரு நோய். ஏன்னா இது நோய் ஒண்ணு இல்ல. சிம்டம் 1, அதோட தாக்கம் 10. சில பேருக்கு என்ன பண்றாங்க ரொம்ப பாசிட்டிவா, இது வந்த பிறகுதான் நான் உருப்படியா இருக்கேங்க. அதுக்கு முன்னால வாய கட்டாம எல்லாம் பண்றது. எப்ப பார்த்தாலும் வயித்துல போயிட்டு போட்டுட்டு இருக்குது. இப்பதான் இவன் உருப்படியாவே இருக்கான். கரெக்டா இருக்கான். கரெக்டா வாக்கிங் போறான். சரியான நேரத்துக்கு பசியாடுறான். நேரத்துக்கு தூக்கம் வரலன்னா சொல்றான்.
அப்படின்னு ஒரு கூட்டம். இது ரொம்ப பாசிட்டிவாவும் எடுத்துக்கிறாங்க. இது மாதிரி வெவ்வேறு அணுகுமுறையை நம்ம பார்க்கிறோம் வந்தவங்க ஒவ்வொருத்தர்ட்டையும். எனக்கு கண்ட்ரோல்ல இருக்கு, நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன், இப்ப மட்டும்தான் ஒரு மாசம் மட்டும் இப்படி இருக்குது, ஒரு 2 நாள் மட்டும் இது மாதிரி இருக்குது, இந்த ஹாஸ்பிட்டல்ல வந்தேமே நேத்து வரையும் நல்லா இருந்துச்சு, ஒரே ஒரு காஃபி குடிச்சேன் திடீர்னு 400 ஆச்சு. இது மாதிரி பல்வேறு விதமான விஷயங்கள் நம்ம பார்க்கும்போது இது எப்படிதான் இருக்குது, ஒவ்வொருத்தரும் எப்படி அணுகுறாங்க அப்படின்ற விஷயத்தை பத்தி நம்ம பார்ப்போம். ஆஹ் யாரோட இணைப்புல எடுத்திருக்கீங்க மேம்? இணைப்புல ஐயா, கல்பனா மேம். இணைப்புல மேம் இருக்கேன் இணைப்புல நான். யார் இருக்கீங்க மேடம்? சொல்லுங்க மேடம். ஹேமலதா மூர்த்தி. ஹேமலதா மூர்த்தி மேடம், சொல்லுங்க மேடம். ஐயா, இந்த கிணத்து பூண்டு சொன்னீங்க இல்லையா, அந்த இலை தழை எனக்கு ஒரு டைம்ல மாத்திரை எல்லாம் போட்டு அல்சர் வந்ததுங்க ஐயா வயித்துல. ம். அப்ப நான் நினைச்சுக்கிட்டு இந்த தழைய வெட்டு காயத்துக்கு வச்சா அந்த புண்ணு ஆறுது இல்லையா, அப்ப ம். உள்ள ஆறாதா, அந்த தழைய சாப்பிட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு தழைய சாப்பிட்டேன் சார். 10 ம். தழை வேலைக்குன்னு சொல்லிட்டு 3 வேலைக்கும் சாப்பிட்டு பார்த்தேன். அல்சர் அப்படியே எனக்கு குணமாயிடுச்சு, வயித்துல எரிச்சல் வராம நின்னு போயிடுச்சு. ம். இப்ப சமீபத்துல எங்க சம்மந்தி வீட்டுல அந்த சம்மந்தி அம்மாவுக்கு வயித்துல பிரச்சனை, எதை சாப்பிட்டாலுமே வாந்தி. ஆனா டெஸ்ட் எல்லாம் எடுத்து பாக்குறாங்க, ஒண்ணும் இல்ல, வயித்துல புண்ணை தவிர வேற ஒண்ணும் கிடையாது. நீங்க புண்ணுக்கு மட்டும் மாத்திரை போடுங்க, மத்தபடி டெஸ்ட் எல்லாம் பண்ணி பண்ணி பார்த்தாச்சு, நல்லா இருக்குது, வேற எந்த பிரச்சனையும் இல்ல, வாந்தி வருது ம். இந்த தழை 15-15 தழை நல்லா கழுவிட்டு பச்சையாவே மென்னு சாப்பிடுங்க, அந்த சாறு மட்டும் முழுங்கிட்டு சக்கையை துப்பிடுங்க அப்படின்னு சொன்னேன். ஒரு வாரம் சாப்பிட்டுட்டு எனக்கு ரிசல்ட் சொல்லுங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு 10 நாள் சாப்பிட்டுட்டு அவங்க போன் பண்றாங்க, எனக்கு அந்த பிரச்சனையே இல்லை, நல்லா இப்ப சாப்பாடும் சாப்பிடுறேன்னு சொல்லிட்டு. இப்ப கூட அவங்க கிட்ட தொடர்பு பண்ணி கேக்குறேன், சார் எப்படி இருக்கு உடம்புன்னு. இப்ப எல்லாமே சாப்பிடுறேன், காரம் கூட சாப்பிடுறேன், எனக்கு ஒண்ணுமே பண்ணல. நான் சொன்னேன் 48 நாள் தொடர்ச்சியா சாப்பிடுங்க, அப்பதான் அது வயிற்று புண்ணை சரியா ஆற வைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க தொடர்ச்சியா இன்னும் சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா வெறும் கஞ்சி சாதம் இல்லைன்னா மோர் சாதம் மட்டுமே சாப்பிட்டுட்டு இருந்தவங்க இப்ப காரமும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. வாயில புண்ணு, அதாவது அல்சர் வயித்துல மட்டும் இல்லாம வாய் புண்ணு வரும் இல்லையா, அந்த வாய்ப்புண்ணுக்கும் யாராவது கேட்டாங்கன்னா நான் சொல்றது, மெதுவா மென்னு வாயில மொத்த சாரும் படுற மாதிரி, நாக்குல படுற மாதிரி மெதுவா முழுங்குங்க, அந்த வாய்ப்புண்ணு சரியாகணும். எங்க அக்காவோட பேத்திக்கே அந்த மாதிரி மென்னு பார்த்தாங்க, அவங்களும் அந்த பொண்ணு மறுநாளே புண்ணு ஆறிடுச்சுன்னு சொல்லி இருக்கிறா. அந்த மாதிரி இது வெட்டு காயத்துக்கு மட்டும் இல்லாம வயித்துல இருக்கிற புண்ணுக்கும் இது ஆடுறதுக்கு நல்ல மருந்தா இருக்குதுங்க ஐயா. அது நானா தான் நினைச்சு அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் எங்க அம்மா, எங்க அக்கா எல்லாருமே இது பண்ண ஆரம்பிச்சாங்க. எல்லாருமே வயித்துல ஒரு எரிச்சல் வந்தா இந்த மருந்து இது சாப்பிடுவாங்க. நாங்க எங்க பேரனுக்கு 14 வயசு ஆகுதுங்க ஐயா. இது வரைக்குமே அவனை ஹாஸ்பிட்டல்ல கூட்டிட்டு போனது இல்ல, ஒரு ஊசி எதுவுமே போட்டது கிடையாது. அவங்களுக்கு நாங்க குழந்தையில இருந்தே அவங்களுக்கு நீங்க சொல்ற மாதிரி அஞ்சரைப்பொட்டியில இருக்கிறது, அக்கம் பக்கம் இருக்கிற தழை, அதை வச்சேதான் அவங்களுக்கு வைத்தியமே பார்ப்பேன். எங்க மருமகள்கள் 2 பேரும் அதையே தான் பார்ப்பாங்க. அவங்க வெளிநாட்டுல இருக்கிறாங்க, இந்தோனேஷியாவுல பங்களாதேஷ்ல இருக்காங்க. இங்க இருந்து தழை எல்லாம் நான் தூள் பண்ணி ஜலிச்சு குடுத்து அனுப்பிச்சுடுவேன் எதுவா இருந்தாலும். அதையேதான் அவங்க வைத்தியமா இது வந்திருக்கு, அவங்களுக்கு என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு சொல்லிட்டு கேட்டு கேட்டு பண்ணுவாங்க. எங்க பேத்தி இப்ப 7 வயசு சார். அது அந்த பொண்ணுக்கு சின்ன வயசுல இருந்தே இந்த தூதுவளை, கரிசலாங்கண்ணி, வல்லாரை, இந்த 3 பொடி வாங்கிட்டு மூணையும் மிக்சியில போட்டு ஒன்னா கலந்து வச்சுட்டு அப்பப்ப கொஞ்சம் கொடுத்தோம். அது அதையே புடிச்சுக்கிட்டா. அவளுக்கு ஸ்நாக்ஸ் வேணும்னு நினைச்சா எனக்கு அந்த பொடியை கொடுமான்னு சொல்லிட்டு ஒரு கப்புல ஒரு சின்ன ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் போட்டுக்கிட்டு மெதுவா ரசிச்சு ரசிச்சு சாப்பிடுறாங்க ஐயா அந்த பொண்ணு. ஏதாவது ஸ்நாக்ஸ்னாவே அவங்களுக்கு அந்த பொடி தான், அதை தவிர வேற எதையுமே சாப்பிட மாட்டா. அந்த முறுக்கு, வடை, இந்த மாதிரி பிஸ்கட் ஐட்டம், சாக்லேட் ஐட்டம் எதுவுமே அவளுக்கு பிடிக்காது. வேணும்னா இதை தான் கேட்பா. ஒரு நாளைக்கு 2 முறை 3 முறை கூட சாப்பிடுவான். திரிகடுகம் பவுடரும் வச்சிருப்போம், அதை தேன்ல குழைச்சு கொடுத்துட்டோம்னா அதையும் ரசிச்சு சாப்பிடுறான். மூக்குல ஒழுகுனாவே சளி பிடிச்சாவே, அம்மா எனக்கு சளி பிடிச்சிருக்குமா, தலை வலிக்குதுமா, எனக்கு திரிகடுகம் பவுடர் இல்ல அது கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு தேன்ல குழைச்சு சாப்பிட்டுருவா. எங்க பசங்களை எல்லாருமே அதுதான் கேட்பாங்களே. நான் குழைச்சே ஒரு டப்பால வச்சிருப்பேன், அதை எடுத்து கொடுத்தோம்னா சாப்பிட்டுட்டு அழகா இருந்துருவாங்க. இப்ப இதே சமயத்துல முத்ராவும் சொல்லி கொடுக்குறேன் சார். அந்த சளி பிடிச்சதுன்னா பேர பசங்க இங்க கோயம்புத்தூர்ல படிக்கிறாங்க. நல்ல சளி பிடிக்கிற இடம் தான், மழை வந்துச்சுன்னா சளி பிடிக்கும். சனிக்கிழமை போன் பண்றப்போ, பாட்டி எனக்கு சளி பிடிச்சிருக்குது, நேத்து ஜுரம் வந்ததுன்னா லிங்க முத்ரா போடுப்பா நல்லா ஆயிடும்னு சொல்லுவேன். லிங்க முத்ரா மேடம் ரொம்ப சிறப்பு. ஓகே.
நான் ரொம்ப வந்து ரசிச்சு உங்களோட உரையை கேட்டுட்டு இருந்தேன். ஓகே. அதாவது நல்ல வேளை இந்த வெட்டுக்காய பூண்டுல 26% புரோட்டீன் இருக்குது. அதனாலதான் ம். நம்ம ஊர்ல என்ன பண்ணுவாங்க, பால் கொடுக்காத மாடுகளுக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய முதல் விஷயம் வந்து வாய்க்கா வரப்புல இருக்கக்கூடிய இந்த மூக்குத்தி பூண்டத்தையும் புடிச்சிட்டு வந்து நிறைய வெட்டுக்காய் பூண்டு. வெட்டுக்காய் பூண்டை நிறைய கொடுப்பாங்க. ஸோ இதுல சோடியம் இருக்கு, பொட்டாசியம் இருக்கு, கால்சியம் இருக்கு, புரதம் இருக்குது. இதுக்கெல்லாம் மேல இது ஒரு எக்ஸலண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட். ஓகே. நீங்க 48 நாள் சாப்பிட சொல்லக்கூடிய மருத்துவ முறை. ஸோ இதை வந்து நம்ம வந்து ஆஹ், இது உள்ள கொடுக்கலாம். ஆனா இவ்வளவு நாட்கள் கொடுக்கலாமா அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனா கட்டாயம் இது வந்து நான் பாய்சனஸ். கொஞ்சமா எடுத்துக்கிட்டோம்னா ஓகே. ஏன்னா கோட் பட்டன் டீ குடிக்கிறாங்க. ஸோ சில விஷயங்களுக்காக நீங்க சொல்ற மாதிரியா இது வந்து ஆன்டி கேன்சர் ரிசர்ச்ல ஆன்டி கேன்சர் ரிசர்ச்ல பயன்படுது. ஆன்டி கேன்சர் அப்படின்னா கேன்சரை தடுக்கக்கூடிய இதுலயும். இதுல அம்மா சொன்ன மாதிரி வெளியில இருக்க காயத்தை ஆத்துதே, ஏன் உள்ள இருக்க காயத்தையும் ஆத்த மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நீங்க லாஜிக்கலா திங்க் பண்றது எல்லாமே ஒரு லாஜிக் தான். நம்ம சித்த மருத்துவத்துல என்ன மாதிரியான ஒரு ஸ்டாண்டர்ட் நடைமுறையில இருக்கோ அது நிறைய பேருக்கு நிறைய ஆவணங்கள்ல இருக்குது. அதே போல ஒரு நாட்டு மருத்துவத்துல நிறைய பேர் டாக்குமெண்ட் பண்ணிருக்குது. சயின்டிபிக்கா ஓரளவுக்கு வேலிடேட் பண்ணிருக்குது. இந்த மாதிரி அணுகுமுறைகளை மட்டும் நம்ம சொல்லும் போது சொன்னா நிறைய பேர் இதை ஃபாலோ பண்றாங்கல்ல. ஓகே. ஆனா இது வந்து விஷம் அல்ல. இப்ப ஊமத்தை மாதிரி இது விஷம் இல்ல. ஓகே. நீங்க சொன்ன மாதிரியா அல்சர் ஹீல் ஆகுது அப்படின்ற விஷயம் ஓரளவுக்கு உண்மையா இருக்கும். ஓகே. ஏன்னா இதுக்கு வந்து நம்ம மத்தது கொடுத்துருக்கோம். நீங்க சொன்ன மாதிரியா ரைட் மேடம். உங்களோட லாஜிக்ல வந்து நான் வந்து பாராட்டுறேன். ஆனா இந்த லாஜிக்ல எல்லா இடத்துலயுமே நம்ம அப்ளை பண்ண முடியாது. சிறப்பம்மா. ஓகே. இப்போ வந்து நம்ம அஹ், சுதா மேம் வணக்கம்மா. அன்மியூட் பண்ணுங்க, பேசுவோம். ஸோ இப்போ எல்லாருக்குமே வந்து வெட்டுக்காய பூண்டு, கோட் பட்டன் இது வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு இயல்பான இதுல அறிமுகமாயிடுச்சு. கட்டாயம் எல்லாரும் கலெக்ட் பண்ணுங்க. அதை எந்த காயம் வந்தாலும் இம்மிடியட்டா அப்ளை பண்ணுங்க. எக்ஸலண்டா இருக்கும் ரிசல்ட். அது எப்படி இருக்குது, அதோட தழும்பே தெரியாத அளவுக்கு அது மறைஞ்சிடும். மேம் சுதா மேடம் சொல்லுங்க மேம். மேம் அன்மியூட் பண்ணுங்க, நீங்க பேசுறது கேட்கல எனக்கு. மேம் நம்ம டிஸ்கஷன்ல சர்க்கரை நோயை பற்றியான விஷயமும் அவங்களுக்கு என்ன அனுபவம் இருக்குது, என்ன மருந்து அணுகுமுறை பண்றாங்க, இதை சொன்னா நமக்கு விரைவா இருக்கும். எல்லோரும் எளிமையா பயன்படுறதுக்கு எளிமையா இருக்கும். மேம் ஷியாமலா தேவி மத்த அன்மியூட் பண்ணுங்க. ஷியாமலா தேவி அண்ணாதுரை. முத்துப்பிரியா மேடம் நீங்க அன்மியூட் பண்ண இமீடியட்டா அன்மியூட் பண்ணுங்க, யாருன்னு சொல்லுங்க. அப்பதான் வந்து நம்ம எளிமையா இது பண்ண முடியும். நேரம் நம்ம குறைவா இருக்குது. நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்க வேண்டியிருக்கு. மேம் யாரும் அன்மியூட் பண்ணிருக்கீங்களா? ஷியாமலா மேடம். ஷியாமலா மேடம் அல்லது வேல்பாண்டியன் மேம், இல்லாட்டி ஆர்த்தி மேடம்.
முத்துப்பிரியா அன்மியூட் பண்ண முடியுதா? ஷியாமலா தேவியை அன்மியூட் பண்ணுங்க. சரி, அவங்க அன்மியூட் பண்றதுல நம்ம பேசுவோம். சர்க்கரை நோய்க்கான சித்த மருத்துவ அடிப்படையில என்ன காரணம் சொல்றாங்க? நவீன மருத்துவத்துல என்ன காரணம் சொல்றாங்க? நவீன மருத்துவத்துல இந்த நீரிழிவு. சியாமலா மேடம் அன்மியூட் பண்ணிட்டீங்களா? சொல்லுங்க மேடம். ம். சார், நீங்க வந்து டயபெட்டிக் பத்தி பேசிட்டு இருக்கிறீங்க. பெரியவங்களுக்கான டயபெட்டிக் பத்தி பேசிட்டு இருக்கிறீங்க. ஆனா சின்ன குழந்தைங்களுக்கு வர டயபெட்டிக் வந்து பத்தி நான் சொல்லலாமா? மேம் நீங்க தாராளமா சொல்லலாம். இப்ப நமக்கு வந்து டயபெட்டிஸ்ல வந்து ம். டிஃப்ரெண்ட் டயபெட்டிஸ் இருக்கு. ஓகே, நமக்கு வந்து டயபெட்டிஸ்ல கம்ப்ளீட்டா டைப் 1 அப்படின்னு சொல்றாங்க. டைப். அது ஆட்டோ இம்யூன் கூட சில இடத்துல குறிப்புகள்ல சொல்றாங்க. ஆமா சார். அதே போல கணையத்தில் இருக்கக்கூடிய இன்சுலின் உற்பத்தி ஆகக்கூடிய செல்லே வந்து ஒரு நோய் எதிர்ப்பு வந்து அது வந்து சுரக்காம இருக்கு. ம். அதுக்கு மேல வந்து டைப் 2 அப்படின்ற டயபெட்டிஸ்ல இன்சுலின் உற்பத்தி கம்மியா இருக்குது. ஆமா. மூணாவது கர்ப்ப காலத்துல இருக்கக்கூடிய நீரிழிவு டயபெட்டிக்ஸ் இருக்கு. அதுக்கு மேல வந்து சில இடத்துல வந்து நம்ம குழந்தைகளுக்கான டயபெட்டிஸ் சில இடத்துல வருது. அதுக்கப்புறம் அது ம். வந்து ரிலீவ் ஆயிருது. ஸோ இது மாதிரியான டிஃப்ரெண்ட் பீப்புள் செக்மெண்ட்ல டிஃப்ரெண்ட் டைப்ல இருக்குது. ம். நீங்க சொல்லுங்க மேடம். குழந்தைகளுக்கான டயபெட்டிஸ் ரிலேட்டட் சொல்லுங்க. அதுக்கான அது இதோட வந்து அனுபவம் என்ன? குழந்தைக்கான டயபெட்டிஸ் வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஆட்டோ இம்யூன் டிசீஸ் தான் அது. ம். பேங்க்ரியாஸில் உள்ள அந்த ஃபுல்லாக அந்த செல்லே அழிஞ்சு போயிருது. இப்போ அதுக்கு அவங்க வந்து ஊசி மூலியமாக தான் அவங்க வாழ்நாள் ஃபுல்லாகவே அவங்க ஊசி போட்டுக்கிட்டு இன்சுலின் போட்டுட்டு தான் வாழ வேண்டிய சூழ்நிலையில இருக்கு. இப்போ அது வந்து உங்கள் ரிசர்ச்சில் அதை மாற்ற முடியுமா? எப்படி அதை திருப்பியும் பேங்க்ரியாவில் உள்ள அந்த அழிஞ்சு போன செல்லில் திருப்பியும் எடுத்துட்டு வர முடியுமா? இந்த கேள்வியை நம்ம எடுத்துக்குவோம். ஓகே, நம்ம இன்னொரு கேள்வி எடுப்போம். இது மாதிரி டிஃப்ரெண்ட் ம். கொஸ்டின்ஸ் எடுத்து கடைசி சம்மரி பண்ணுவோம். சரி. அடுத்து செந்தில் செல்வராஜ் மேடம் இணைப்புல எடுங்க. அனுபமா நாயர் மேடம் இருக்காங்க, யுஎஸ்ஏ. உங்களை இணைப்புல எடுங்க. இப்ப இன்சுலின் நோயை வந்து நம்ம தூண்டக்கூடிய மெயினா வந்து நீரிழிவு நோயை தூண்டுறதுக்கு நிறைய காரணிகள் சொல்றோம். நம்ம இப்ப இருக்கக்கூடிய கான்டெம்பரரியான மருத்துவத்துல போதிய இன்சுலின் சுரக்காதது, அதுக்கு மேல இன்சுலினோட ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க, எதிர்ப்புத்தன்மை. அதே போல மரபணுக்கள் குறைபாடுல ஹார்மோன், உடல் பருமன்னால, அதுக்கப்புறம் மோசமான உணவு பழக்க வழக்கம், நிறைய தூக்கமின்மை, irregular லைஃப் ஸ்டைல் டிஸார்டர்ஸ், ஃபைனலா போதிய உடற்பயிற்சி இன்மை அப்படின்னு சொல்றதுல இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சு என்ன சொல்லுவாங்க, நிறைய சார்ட்ஸ் பாக்குறது அப்படின்றதையும் நம்ம ஆட் பண்ணுவாங்க. ஏன்னா இது வந்து என்ன பண்றது, இதெல்லாம் வந்து அப்டேட் ஆயிட்டு தான் இருக்குது. ஏன்னா செல்போன் பயன்பாடை பத்தி எல்லாம் யாரும் வந்து பெரிய அளவுக்கு என்ன ஆர்என்டி ரிலேட்டடுக்கு எடுத்தாலும் பெரிய அளவுக்கு பப்ளிஷ் ரிசர்ச் இல்லை. ஏன்னா எல்லாமே மன ஓட்டம் தானே. ஸோ நமக்கு வந்து உடற்பயிற்சி இன்மைன்னு சொல்றோம், நிறைய ஒர்க்ஸ் ரிலேட்டட் சொல்றோம். ஸோ இது போல நமக்கு வந்து நிறைய காரணிகள் அடுக்கடுக்கா வந்துட்டு இருக்கு. செந்தில் செல்வராஜ் மேடம் சொல்லுங்க மேடம். குட் ஈவினிங் சார். அம்மா வணக்கம். எந்த ஊர்ல வசிக்கிறீங்க? சார் எனக்கு இத பத்தி எதுவுமே தெரியாது சார். ஆனா அப்பாவுக்கு வந்திருக்கு. இப்ப ரீசெண்டா இப்போ 1 இயர் ஆயிடுச்சு சார் அப்பாவுக்கு வந்து. Okay. அவங்க வந்து அனுபமா நாயர் மேடத்தை நார்மலா வந்து அடுத்த இதுக்கு இணைப்புல எடுங்க. அனுபமா நாயர் மேடத்தை நார்மலா இணைப்பு எடுங்க. நீங்க சொல்லுங்க மேடம், நீங்க பேசிட்டு இருங்க. ஓகே. நார்மலா அப்பா என்னென்ன சாப்பிட்டாங்களோ அது எல்லாமே இப்போ வரைக்கும் சாப்பிட்டுட்டே தான் சார் இருக்காங்க. அப்பாவுக்கு வந்து எதுவுமே பயப்படல. அந்த சுகர் வந்துருச்சு அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே பயப்படல. இப்போ வரைக்கும் எல்லாமே சாப்பிடுறாங்க சார். எந்த ஒரு இதுவும் இல்ல சார். ஓகே, உடம்புல நல்லா கார்ப்பு சுவை இருக்கு, அதனால தைரியமா இருக்காரு, அப்படித்தானே? நல்லா சிறப்பு சாப்பிடுறாங்க சார். அப்ப விட இப்பதான் நல்லா சாப்பிடுறாங்க. சிறப்புமா. அம்மா ஏதோ ஓகே. ஒரு பவுடர் பண்ணி கொடுப்பாங்க சார். ஏதோ பாதாம் ஏதோ ஒரு எல்லாம் வெந்தயம் என்னென்னமோ போட்டு ஒரு பவுடர் பண்ணி கொடுக்குறாங்க சார். அந்த சிறப்புமா. பவுடர் மட்டும் தான் சாப்பிடுறாங்க. எந்த ஒரு இது கண்ட்ரோலுங்கிறதே எதுவுமே கிடையாது சார். எல்லா ஜூஸ் ஐட்டம் குடிப்பாங்க. டீ காஃபில இருந்து எதுவுமே விடுறது கிடையாது சார். எல்லாத்தையுமே சாப்பிடுறாங்க. சிறப்பு சிறப்பு சிறப்பு. ஓகே ஓகே. சோ நம்ம இந்த கருத்தையும் எடுத்துக்கிடுவோம். அனுபவம் மேடம் நீங்க சொல்லுங்க.
நம்ம ஹலோ ஒரு 10 சார். பேரோட கருத்து இருக்கும். ஓகே. அனுபவம் மேடம் நல்லா ஹலோ இருக்கீங்களா? சார், சொல்லுங்க மேம். நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷம் சிறப்பு. பேசுறதுக்கு. சொல்லுங்க. தேங்க்யூ. நான் டாக்டர் ப்ரீ டயபெட்டிக். நாங்க ஸோ பட் மெடிசன்ஸ் எல்லாம் டாக்டரும் ஓகே ஷி நோஸ், அவங்களுக்கு தெரியும் அது நான் மருந்து சாப்பிட விரும்புற ஆள் கிடையாதுன்னு. அப்ப ஸோ அவங்களே எக்ஸசைஸ் பண்ணி இதெல்லாம் பண்ண சொன்னாங்க. ஆனா ப்ரீ நான் டயபெட்டிக்னா என்ன மேடம்? அனுபவம் மேடம். ப்ரீ ஐ டயபெட்டிக்னா டோன்ட் நோ. என்ன? எனக்கு சரி. டயபெட்டிஸ் அந்த A1C கவுண்ட் 5.7, அது அந்த இது நம்பர் ரொம்ப வருஷமாவே இருக்கு. ஸோ ஓகே. அது கன்சிஸ்டண்டா இருக்கு. சொல்லிட்டே இருக்காங்க. பட் ம். நான் அந்த நம்பரை விட அப்ப அந்த அதுக்கு குளுக்கோஸ் லெவல்ல இருந்து இப்போ வந்து HbA1c நம்பருக்கு வந்துட்டீங்க அப்படித்தானே? சிறப்பு. சொல்லுங்க மேம். ஸோ இவங்க நான் ஆவாரம் பூவை பத்தி படிச்சு அது ம். சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஸோ தட் ம். ஹெல்ப்ட். எங்க வீட்லயும் இருக்குதா, நான் காமிக்கிறேன். ம். எங்களுக்கு டே டைம், அதனாலதான் காமிக்கிறேன். நான் எங்க வீட்ல இருக்கு எடுத்துருங்க. ஆவாரம். ம். வண்டர்ஃபுல். இது இது சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஆனா நான் 2-3 வீக்ஸ் ஆனா எனக்கு என்னமோ டிஃபரன்ஸ் இருந்தது. நான் செக்அப் போகல. ஸோ ஹோப்ஃபுல்லி ம். எவ்ரி திங் வில் பி ஃபைன். ம். ம். ஸோ அது ஆவாரம் பூ, அப்புறமா கொத்தமல்லி ஜூஸ் சொல்லுவாங்க. ம். மல்லி இலை ஜூஸ் காலையில வெறும் வயிற்றுல சாப்பிட்டா அது ரொம்ப ஹெல்ப் பண்ணும்னு. ம். ஸோ அது இந்த ரெண்டு தெரியும் நல்லா. சிறப்பம்மா, சிறப்பம்மா. யா, அதான். தேங்க்யூ வெரி மச். ஓகே, ஓகே, ஓகே. நெக்ஸ்ட் வேல்பாண்டியன் ஐயா இருக்குங்க. வேல்பாண்டியன் ஐயா. இப்ப நம்ம ஒரு மெட்ரிக்ல எப்படி வந்து அதை இது பண்றது, அணுகுறோம் அப்படின்ற விஷயத்த நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இன்னும் 2 பேரோட ஒப்பீனியன் எடுத்துக்கிடுவோம். வேல்பாண்டியன் ஐயா, வேல்பாண்டியன் ஐயா, நீங்க அன்மியூட் பண்ணுங்க. அனுபவமானத்துக்கு அருகில் இருக்கவங்களே. ஐயா அன்மியூட் பண்ணுங்க. வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம், சொல்லுங்க. கடந்த 22 வருஷமாக இருக்குங்க 22 வருஷமா? நீரிழிவு நோயில சிறப்பு. இப்போ அப்போ உங்கள்ட்ட கண்ணில் எஃபெக்ட் ஆகுது. ரெட்டினா பாதிப்பு ஏற்பட்டுருக்கு. ம். அதுக்கு லேசர் ட்ரீட்மெண்ட் பிளஸ் அசென்சர் இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் ம். இன்னும் இப்போ டயபெட்டிக் கண்ட்ரோல் பண்றதுக்கு டயட் எடுத்துட்டு இப்போ ஓரளவுக்கு H1BC 6.6 எடுத்துட்டு வந்திருக்கேன். முதல்ல 12 இருந்தது. ம். இப்போ டயட் கண்ட்ரோல் பண்ணி 6.6 கொண்டு வந்திருக்கேன். இன்னும் என்ன அந்த கண்ணு தான் பயமா இருக்கு. இன்னும் மறுபடியும் திருப்பி வந்துட்டே இருக்குது. ம். அதுக்கு என்ன மெத்தட்? முத்திரையிலையும் வேற மருந்து சித்த வயசுல ஏதாவது பண்ண முடியும்? ஓகே. முதல்ல நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்களா? செஞ்சுட்டு இருக்கேன். ஓகே. அடுத்து கருப்புசாமி, ஆர் கருப்புசாமி ஐயா விளையாடுங்க. ம். சொல்லுங்க. மொத்தம் செஞ்சுட்டு இருக்கீங்க. ஓகே. ஆர் கருப்புசாமி எடுங்க. இப்ப ஐயா 22 வருஷமா இருக்கு. இறுதியில எனக்கு இப்ப கண் தொடர்பா ஒரு அஃபெக்ட் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ இது ஒரு ஃபீட்பேக். உணவுலயே நான் HbA1c அளவை உணவு, மருந்து இதெல்லாம் நான் கொண்டு வந்துட்டேன். ஏறத்தாழ 50% கொண்டு வந்துட்டேன் அப்படின்னாரு. சோ ஒரு உணவு உள்ள போகும்போது நம்மளுடைய உடல் எப்படி புரிந்து கொள்ளுது அப்படின்றத நம்ம என்டையர் சுகரோட, நீரிழிவு நோயோட முத்தாய்ப்பான ஒரு நடுநாயகமான பாயிண்ட் என்னன்னா, பஞ்சாப்ல இருக்கவரோட உடலை எப்படி அவங்களோட உடல்ல இருக்கக்கூடிய செல்கள் வயிறு எப்படி கோதுமையை புரிஞ்சுக்கிறது, அரிசியை புரிஞ்சுக்கிறது. இங்க இருக்கவங்களோட வயிறு செல்கள் தினமும் எப்படி கோதுமையை புரிஞ்சுக்கிறது, அரிசியை புரிஞ்சுக்கிறது. அது கார்போஹைட்ரேட்டா புரிஞ்சுக்கிருச்சா, புரதமா புரிஞ்சுக்கிருச்சா, கொழுப்பா புரிஞ்சுக்கிருச்சா, வைட்டமினா புரிஞ்சுக்கிருச்சா, மினரலா புரிஞ்சுக்கிருச்சா, நார்ச்சத்தா புரிஞ்சுக்கிருச்சா, இல்ல தண்ணியாத்தையும் புரிஞ்சுக்கிருச்சா, இப்ப நம்ம கிளாசிபிகேஷன்ல அது வாதமா புரிஞ்சுக்கிருச்சா, பித்தமா புரிஞ்சுக்கிருச்சா, கபமா புரிஞ்சுக்கிருச்சா,
இது மாதிரியே நம்ம ஒரு அணுகுமுறையில ஊட்டச்சத்து வகையில ஓகே அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்றாங்கல்ல, அதை எப்படி நம்ம அதை வகைப்படுத்துறது, எப்படி நம்ம அதை எடுத்துக்கொண்டு செல்வது அப்படின்ற விஷயத்த நம்ம சற்று நம்ம வந்து நம்மளோட பெர்செப்ஷன் நம்ம வந்து எப்படி அதை ஓரியன்ட் பண்ணிக்கிறது அப்படின்ற விஷயத்த நம்ம பார்ப்போம். ஐயா சொல்லுங்க, கருப்புசாமி ஐயா. ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? எந்த ஊர்ல இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ஐயா கோத்திட்டிப்பாளையங்க. ஜூலை 1ஆம் தேதி அன்னைக்கு உங்களை வந்து பார்த்தாங்க, நற்பவின்னு ஒரு குழந்தை கூட்டிட்டு வந்து பேத்தீங்க. ஆமா, நட்பவி. சுந்தர் பிரியாவோட அப்பாங்க. சிறப்பு சிறப்பு, சொல்லுங்க சார். நம்ம நட்பவி. இது இப்ப எனக்கு வந்து எங்க பரம்பரையில யாருக்கு தாத்தா அப்பா இவங்களுக்கெல்லாம் யாருக்கும் இல்லைங்க. ம் இப்ப ரீசன்ட் டேஸ் ஒரு 1.5 இயருக்கு முன்னாடி வரைக்கும் வந்து ஒரு பையன் ஆஸ்திரேலியாவில் இருக்கானுங்க, பொண்ணு இங்க கோபிட்டு இருக்காங்க. இவங்க ம் 2 பேருமே ஃபுல் ஹெல்த் செக்அப் பண்ணணும்னு சொல்லிட்டு ப்ரெஸ் பண்ணாங்கக்காக செக் பண்ணதுல வந்து சுகர் அன்லிமிட் அப்படின்னு சொன்னதோட சரி ஒழியங்க அதை எதையுமே நான் பார்க்கல. அதை ரிப்போர்ட் கொண்டு வந்து வச்சுட்டேன். ம் அதுக்கு இந்த ராஜேஷ் சார் ஐயாவோட உங்களுடைய பேட்டி அம்மாவோட பேட்டி 2 பேர்த்தையும் பார்த்துட்டு எனக்கு அதுல ஒரு மீனிங்ஃபுல்லா தெரிஞ்சதுனால மறுபடியும் கடைசியில் அப்படியே இதாகி மறுபடியும் கடைசியில் இது 56 பேட்ச் பிளஸ் இந்த பேட்ச்லயும் கண்டினியூ பண்றாங்க. பொண்ணு சித்தர் வாழ்வியல் பிளஸ் வர்மா 2லயுமே ஜாயின் பண்ணிருக்காங்க. சிறப்பு. நம்மளுக்கு வயசாயிட்டு அவன் கேதர் பண்ணிட்டு அப்படின்ட்டு அவங்க சேர்த்து விட்டுருக்காங்க. அந்த ம் அம்மா சொன்னாங்க அதே மாதிரிதான், எந்த நிதியும் நிறுத்தலைங்க ஐயா. நீங்க ம் என்ன சொன்னீங்க, இந்த இதை பண்ணிட்டு இது கணேசமுத்திரையுமே அபானமுத்திரையும் பிராணமுத்திரையும் செய்ய சொன்னீங்க. அதை கண்டினியூஸ் செஞ்சுட்டு இருக்குங்க. இந்த ம் மந்த் மருந்து முடிஞ்சு போச்சு, போன மாசம் வர முடியல. இந்த மாசத்துல ஏற்கனவே ஒரு இதுக்குள்ள ஏற்கனவே பிளான் பண்ணி மூணு டோஸ் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க சுகருக்கு. ஓகே, 3 மருந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. ஓகே, பானமுத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, அபானமுத்திரை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்ப சரிங்க, ரொம்ப சரிங்க. ஓகே, என்ன அது மருந்து, நீங்க என்ன மருந்துன்றது மறு உந்து தான். ஆமா ஆமா அதாவது ம் நம்முடைய சரிங்க உடல் இன்சுலினை சுரக்க மறந்துடுது. சரிங்க ஓகே, அப்ப சரி கணையம் சரிங்க அப்படின்ற ஒரு விஷயத்துல சரிங்க அதை எப்படி தூண்டுறது? இப்போ ஒரு அம்மா சரிங்க கேட்டாங்க, கணையத்துல சரிங்க மறுபடியும் இன்சுலினை உற்பத்தி பண்ணுவதற்கே மறந்து போச்சு. அது என் மரபு சரி ரீதியில மறந்துச்சா, திடீர்னு மறந்துச்சான்னா இல்ல, அதை எப்படி சரிங்க மறுபடியும் ஸ்டிமுலேட் பண்றதுன்னு ஒண்ணு. சரிங்க மற்றவங்க அதெல்லாம் நல்லாதான் வந்து நிறைய சுரக்குதுங்க, இந்த வயிறுதான் வந்து அதை உறிஞ்சுறதுக்கு மறந்துடுது, நிறைய குளுக்கோஸ உறிஞ்ச ம், மறந்துடுது, ம். ரெசிஸ்டன்ஸ்னு சொல்றாங்க. ஓகே, சரிங்க அங்கேயும் என்ன இருக்குது, இது ம் மறந்துருச்சு, அது ம் ம் சுரக்க மறந்துருச்சு. ம் ம் இப்படி சரிங்க சுரக்க மறந்துச்சு அப்படின்றதெல்லாம் என்னது, நமக்கு ஒரு ம் தூண்டி தேவைப்படுது. ஒண்ணு ப்ரொடக்ஷன் சரி அப்படின்னாலும் தூண்டி ம் தேவைப்படுது. நம்ம ஆட்கள் எப்படிலாம் தூண்டுறாங்க? ம் முன்னால கிராமத்துல பால் கறக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க? பசுமாடு வளர்த்துருக்கீங்களா? இருக்கு தோட்டம், விவசாயம் பத்தி பண்றாங்க இருக்குதுங்க சார். ஆனா மாடு சிறப்பு. கண்ணுக்குது இப்ப சூழ்நிலை சொல்லுங்க. பசங்க பிள்ளைங்க திரும்ப இல்லைங்க, வயோதிகம் முடிய மாட்டேங்குது. இல்ல இல்ல, இப்ப இல்ல, முன்னால பால் அது கறக்கணும் அப்படின்னு சொன்னா எப்படி உடனே கறந்துட முடியுமா? கண்டிப்பா கண்ணுக்குட்டி விட்டுங்க, ஊட்ட விட்டு கரெக்டா அது அந்த உணர்வு வந்து அதுக்கப்புறமேடி உட்கார்ந்தா தான் பருன்னு 2 நிமிஷம் கறக்கலாம். பலரும் கறந்துருக்குறேங்க, இப்ப மாடு இல்ல. சிறப்பு சிறப்பு சிறப்பு. எப்படி சொல்ல, ஒரு 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 ஒரு- ஒரு அண்டர்லைன்டு உணர்வு வந்தா தான் அது கறக்கும். ஆமாங்க. எந்த கண்ணுக்குட்டி வந்து இதுவுமே வந்து உணர்வு. அந்த இதோட கரைஞ்சா மட்டும்தான் ஒழியாங்க, இப்ப சும்மா உதட்டளவுல பேசிட்டு போறதுல விஷயமே இல்லைங்க ஐயா. உணர்வுல உணர்வு தூண்டப்படணும். இங்க தூண்டியது உணர்வு. ம் எப்படி வெட்டுக்காய பூண்டுல வைட்டமின் ம் கே வந்து உன்னை ம் தூண்டுது, ஒரு புரோட்டீனா இருந்து தூண்டுது, குறைஞ்சிருது ம் ரத்தம். ம் ம் அப்ப அந்த தூண்டியா இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு ம். ஓகே, ஒண்ணு ஒரு பொருள் இருக்கணும். அதுதான் நம்ம என்ன சரி. பண்றோம், தூண்டிய விரல்கள் மூலமா ஒரு கெமிக்கலை உற்பத்தி பண்ணி, வாயு எல்லாத்துலயும் உற்பத்தி பண்ணி ஒரு தூண்டுது. ம் தமிழ்ல அருமையான ஒரு பதம், மறு ம். கூட்டல் உந்து, மருந்து. மருந்து மருந்து. ஆமா, உடம்புல மருந்து இருக்குது. இது என்ன ம் பண்ணுதா, ம் ஒரு தடவை உந்துது. ம் எப்படி ஒரு மாடு வந்து பால் கறக்கிறதுக்கு இயல்பா இருக்கிறது எப்படி, கண்ணுக்குட்டி. கண்டிப்பா கண்டிப்பா. சயின்டிபிக்கா இப்ப எப்படி பண்றோம், அது ஒரு இன்ஜெக்ஷனை சித்தா. போட்டு உடனே சுரக்க வச்சு அப்படியே பருன்னு கறந்து இதெல்லாம் முழுக்க முழுக்க வியாபார நோக்குங்க. உடல் நலமும் மனிதனுடைய நலத்தை பத்தி கவலையே இல்லைங்க, முழுக்க முழுக்க ஆமா, வியாபாரம் ஆயிப்போச்சு.
பலவந்தமாக பால் கறப்பது எப்படி? ஆக்சிடாக்சினை போட்டு. கண்டிப்பாங்க ஐயா, கண்டிப்பாங்க ஐயா. கண்டிப்பா. ஏன்னா எல்லாருக்கும் தெரியணும். இந்த ஆக்சிடாக்சின் பால் குடிக்கிறதுல நிறைய மேட்டர் இருக்குது. ஓகே. பெரும்பாலும் இந்த அதுதான். நேரத்துல வந்து ஆமா, டாக்டர் சாலை ஜெயகல்பனா வந்து நாடியில பார்த்துட்டு ம், இதனே கசப்பு சுவை ஆயிடுது இந்த பால் எல்லாம், பாக்கெட் பால்லாம் ம், அப்படின்னாங்க. நான் சொன்னேன், ம், இதை பத்தி ரொம்ப நிறைய வெளியில சொல்லாதீங்க. நிறைய பால் ம், நிறுவனங்கள்லாம் இருக்குது. பி அவேர் ம். ஆஃப் இட். பாக்கெட் பால் வந்து இந்த பாலை விட நீங்க வந்து மாறுபட்டது. அதுக்கு நம்ம பாக்கெட் பச்சை பாலோட தண்ணி ஊத்தி கசப்பு. உப்பை போட்டு ஆமா, குடிச்சிட்டு போயிடலாம் இல்லையா? பாருங்களேன், ம். குழந்தைகளுக்கு எதுக்கு நீரழிவு வருது? ஆமா. மரபணுவை தாண்டி. ம், ம். ஏன் தாய்ப்பால்ல இருந்து பாக்கெட் பாலுக்கு மாறுறது எவ்வளவு பெரிய ஒரு டேஞ்சரஸ் அப்படின்றது குழந்தைகளுக்கு நம்ம இப்ப தெரியாது. கண்டிப்பா, கண்டிப்பா. பால்ல ஒரு திக்கனிங் அப்படின்ற திக்கனர் ஏஜென்ட் கொடுக்குறாங்க. நம்ம தினம் என்ன ம், குடிக்கிறோம்? பால் குடிக்கிறோம்ல எல்லாரும். சோ கண்டிப்பா, எல்லாருமே என்ன கண்டிப்பா. பண்றோம்? கண்ணுகள்லாம் ஏமாத்திட்டு வி டேக் மில்க். ஆமா, ஆமா. ஒரு அம்மா வந்து யூகேல ஒரு புக் எழுதியிருக்காங்க. ம். மில்க் இஸ் மென்ட் ஃபார் காஃப்ஸ், நாட் சரிங்க, ஹியூமன் பீயிங்ஸ். சரிங்க, இதைத்தான் நம்ம முன்னோர்களும் வச்சிருந்தாங்க. சரிங்க. அமிர்தம் அப்படின்னு சொன்னா மோர் தான் அமிர்தம். இன்னைக்கு முல்லை நிலத்துல என்ன கம்பெனிக்காரங்க பண்ண? தமிழ் வச்சிடறாங்க சார். ஆமா, அந்த காலத்துல முல்லை நிலத்துல என்ன பண்ணாங்க? வெண்ணையும் மோரும் தான் ட்ரேட் பண்ணாங்களே, பாலை யாரும் ட்ரேட் பண்ணல. ஆமா, ஆமா, பால் ஆமா. cannot be preserved கண்டிப்பா, completely. கண்டிப்பா. ஆனா இப்ப எப்படி இருக்குது? பால் இஸ் பின் preserved. தினம் ஏன்னா ம், நம்ம தினம் எதை செய்யறோமோ ம், அதுதான் லைஃப் ஸ்டைலு. ம், டயபெட்டிஸ் என்ன என்ன டிசார்டரு? ம். டயபெட்டிஸ் என்ன டிசார்டர்? லைஃப் ஸ்டைல் டிசார்டர். கண்டிப்பா, கண்டிப்பா. அப்ப நம்ம 100% லைஃப் ஸ்டைல 100%. எங்க எங்க ஆரம்பிக்கிறோம்? கேட்ச் தம் யங் அப்படின்றது மாதிரியா? காலையில ம், இருந்துச்சு ஐயாவுக்கு ஒரு காஃபி குடிக்கலன்னா என்ன இருக்காது? ம். நல்லா இருக்காது. டீ குடிக்கலன்னா நல்லா இருக்காது. ம். முன்னால கட்டன் சாயா பழக்கம். குடிச்சிட்டு இருந்தோம். கண்டிப்பா, அதுக்கப்புறம் கண்டிப்பா. சுக்குமல்லி காஃபி குடிச்சிட்டு இருந்தோம். இதெல்லாம் ம். விட்டுட்டு இப்ப என்ன இருக்குது? ஃபேமஸா ஓ, மில்க் டீ. அந்த மில்க் டீனா டோன்டு மில்க், ஃப்ரெஷ் மில்க் நிறைய ஆயிடுச்சு கம்ப்ளீட்டா. ஆமா, ஆமா, இப்ப ஆமா. இந்த பாக்கெட் பால்ல இருக்கக்கூடிய ப்ரிசர்வேட்டிவ் சோ டேஞ்சரஸ். ம். அதுக்கெல்லாம் மேல இப்ப சமீபத்துல மேபி சண்முக சுந்தரம் சார் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சரிங்க. ஃபார்மலின் அப்படின்றது எதற்கு ம். பயன்படுத்துவது? கெட்டு போகாம மனிதனை. இருக்கிறதுக்காக போட்டு வைக்கிற ஆமா, பொருளுங்க. ஆமா, பாடி கெட்டு போகாம இருக்கிறதுக்கு பயன்படுத்துறது லேப்ல. லெனினா ரஷ்ய அதிபர் பழைய லெனினும் இன்னும் வச்சிட்டு இருக்காங்கன்னா இந்த ஃபார்மலின் ட்ரீட்மெண்ட்லயே தானே வச்சிருக்காங்க. அப்படி போங்க. நீங்க வந்து ரொம்ப அட்வான்ஸ்டு ஸ்டேஜ்ல இருக்கீங்க. உங்களுக்கு சொல்றதே வந்து என்ன, லெனின் வரையும் நீங்க வந்து தெரிஞ்சிருக்கீங்க. வாழ்த்துக்களையா. சோ இல்லைங்க, யங். நீங்க சொல்றத ஒவ்வொன்னையும் வாழ்க்கையில 100% கடைப்பிடிக்கணுங்கிற வெறியோடு இருக்கிறதுங்க. மத்தபடி இந்த இங்கிலீஷ் வைத்தியத்தை இம்மி அளவுக்கு நான் இன்னைக்கு வரைக்கும் நம்புறது இல்லைங்க. இன்னொரு பேராசெட்டமால் டேப்லெட் கூட போட்டது இல்லைங்க ஐயா. இல்லங்க, நம்ம இங்கிலீஷ் வைத்தியம்லாம் வெறுக்கலைங்க. நம்ம பயோடேட்டாவை மட்டும் பத்தி பேசுவோம். ஆமா, இப்ப ஆமா, ரெண்டு விஷயம் இருக்குங்க. ஆமாங்க. அடுத்தவங்க பயோடேட்டாவை பத்தியே பேசுறதுங்க. ஆமா, ஆமா, ஓகே. ஆமா. அடுத்தவன் கெட்டவனே பேசி ஆன்டி பிலாசபி பேசுறது ஒண்ணுங்க. அதுவும் நம்மளோட தேவை. பிலாசபியை பத்தி பேசுவோம். நம்மளோட அவ்வளவு. வாழ்வியல் முறை என்ன, கொஞ்சம் விலகிட்டோம் அது சரி பண்ணிக்கிறோம்னு பேசுறது. ஓகே. ஆமா, வி ஆமா, கோ ஆமா, வித் ஆமா. வெரி கன்ஸ்ட்ரக்டிவ் மோட். இப்ப நம்ம கிளாஸ்ல ஏறதாழ 400க்கு மேற்பட்ட அலோபதி மருத்துவர்கள் இருக்காங்க. ம், 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 ம். ஓகே. அவங்களும் நம்ம மக்கள் தான். ஓகே. அலோபதி முறை அப்படின்னு இல்ல, நம்ம சொல்றது மாறுபட்டு வரும் தொழில் நாகரீக முறை, அதற்கு பிளஸ் லாப வெறி. கண்டிப்பா, கண்டிப்பா, கண்டிப்பா. 100%, 100% எக்ஸாக்டா சொன்னீங்க. பால் திக்கா இல்லைன்னா குடிக்க மாட்றான். திக்கனரை போடு. ம், ம், முதலாவது நல்ல திக்கனரா இருந்துச்சு. எது? நத்தத்தில் இருக்க புளியங்கொட்டையை உள்ள போட்டு புளியங்கொட்டை ம், மாவு இருந்துச்சு. ம், இப்ப இருக்க திக்னர் ஸ்டார்ட் ஃப்ரம் யூரியால இருந்து. ம், நீங்களா ம், ம், ஜஸ்ட் நம்ம நினைச்சு பார்ப்போம். ஒரு ம், ஃபார்மலினோ, ம், யூரியாவோ, ம், ஒரு கெமிக்கல்ஸோ, ஒரு ம், ப்ரிசர்வேஷனோ ம், நமக்கு தினம் காலையில ஒரு டம்ளரு, சாயங்காலம் ம், ஒரு டம்ளரு, தூக்கம் வந்தா ம், ஒரு டம்ளரு, ம், அதிக எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணா எக்ஸ்ட்ரா ஒரு டம்ளரு, இப்படியே ஏறிட்டு இருந்துச்சா என்ன இருக்கும்? ம், எதை ம். வந்து அஃபெக்ட் பண்ணும்? கட்டாயம் இது போய் சரி. நம்மளோட நுண்ணிய நுண்ணிய ம், ஏன்னா நம்ம மனிதனுக்குள்ள எவ்வளவு கெமிக்கல்ஸ் சுரக்குது. ம், சிரிச்சா கெமிக்கல் சுரக்குது, அழுதா கெமிக்கல் சுரக்குது, மகிழ்ச்சியா இருந்தா கெமிக்கல் சுரக்குது, தனக்கு ம், பிரியமானவங்களை பார்த்தா ஒரு கெமிக்கல் சுரக்குது,
தொட்டா ஒரு கெமிக்கல் சுரக்குது, அழுத்துனா ஒரு கெமிக்கல் சுரக்குது. இப்ப நம்ம பார்ப்போம் பஞ்சபூதத்துல தீ பூதத்தினால ஒரு கெமிக்கல் சுரக்குது, அழுத்தனா இருக்க வாயு பூதத்தினால ஒரு கெமிக்கல் சுரக்குது. இப்ப ஒரு சிலர் கேட்டாங்க எப்படி இந்த முதிரைகள் வந்து என்னென்னலாம் பண்ணுது, இதுக்கு நிறைய தியரம் வச்சிருக்கோம். அதே போல நம்ம எப்படி இந்த ஆக்சிடாக்சின் அப்படின்ற ஒரு தூண்டிய போட்டு நம்ம எப்படி பால் கறக்குறோமோ, இதே போல இன்சுலினை போய் தூண்டக்கூடிய விஷயங்களை எது பண்ணுது? மறு உந்து. அதுக்கு தான் நம்ம என்ன பண்றோம்? வெந்தயத்தை எடுத்துக்கிறோம், பாதாம் பிசின் எடுத்துக்கிறோம். இன்னும் நம்ம கிளாசிபிகேஷன் எப்படி பண்றோம்? நம்ம வகுப்பு மாணாக்கர்களுக்கெல்லாம் இப்ப அவர் வாதமா இருந்தா வாதத்திற்கான நீரழிவு ஒண்ணு கொடுங்க, பித்தத்தை கொடுங்க, கஃபத்தை கொடுங்க. ஓகே, வலி அழல் ஐயம் இப்படி கிளாசிஃபை பண்றோம். அடிப்படையா நம்ம வாழ்நாள் முறையில மாற்றிக்கொள்ள வேண்டிய விஷயம் என்ன? கம்ப்ளீட்டா பால். இந்த பால்ல நமக்கு இயல்பா கண்ணுக்குட்டி குடிக்கும் போத சுரந்த பாலை குடிக்கிறதுன்றது ஒரு விஷயம். இரண்டாவதா மாடு என்ன சாப்பிடுதுன்னு பார்த்தா அதை விட பெரிய ஒரு சோர்வாயிடுறோம். நம்ம மாட்டு தீவனம் என்னன்னா அதை விட சோர்வாயிடுறோம். அதாவது மாடும் கோழியும் என்னடா பண்றதுன்னு சொல்லி அது வேணா வந்து இட் கேன் க்ரோ யூ மில்க். சிக்கன் 65 அப்படி நம்ம கொடுக்கறதுல என்ன இருக்கு? எந்த விதமான ரசாயனம்? 65 நாள்ல அவ்வளவு ஹார்மோனல். சிக்கன் வந்த பிறகு எவ்வளவு குழந்தைகள் இயர்லியரா பூ பெய்துனாங்களோ அந்த அளவுக்கு ரிஸ்க் என்ன? ஹார்மோன்களை சுரக்கக்கூடிய கிளாண்டான கணையம் ரிஸ்க்ல இருக்கு. எப்படி நம்ம நுண்ணிய அளவுல இருக்கக்கூடிய ஹார்மோன் பேசுறோமோ, நுண்ணிய அளவுல இருக்கக்கூடிய பிரிசர்வேட்டிவான மில்க் பிக் ரிஸ்க். அதனால நம்ம பாக்கெட் பாலை குடிக்கிறது அப்படின்ற விஷயத்துல நம்ம என்ன சொல்றது, இரக்கம் இல்லாம அவாய்ட் பண்ணலாம். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்? அப்ரூவ்டு ப்ரிசர்வேட்டிவ்னு போட்டிருக்காங்க கம்ப்ளீட்டா. இது நீங்க கூட எல்லாமே சொன்னீங்க சின்ன ஸ்டார் அப்படின்னீங்க. நமக்கு பாருங்களேன், ஃபார்மலின், யூரியா கேட்கவே காது கூசுது. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. இதெல்லாம் குடிச்சா எப்படி இருக்கும்? கொஞ்சம் கொஞ்சமா டோஸ் போட்டு எப்படி நம்ம வந்து சுகருக்கு என்ன பண்றாங்க? ஒரு ஆங்கில மருந்து எடுத்துக்கிறாங்க. எவ்வளவுப்பா தைராய்டுக்கு 50 எம்ஜி, 100 எம்ஜி, 100 மில்லிகிராம் தாங்க எடுக்கிறேன், 50 மில்லிகிராம் தான் எடுக்கிறேங்க. அட ஒரு 10 மில்லிகிராம் தான் எடுக்கிறேன். மைண்டுக்கெல்லாம் இப்போ ஒரு 1 மில்லிகிராம் இருக்கக்கூடிய மாத்திரை எல்லாம் இருக்குங்க. இதெல்லாம் எடுக்கும் போது பால்ல எவ்வளவு மில்லிகிராம் பிரிசர்வேட்டிவ் கலக்குறாங்க. இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இறைவன் நமக்கு நல்ல வேலைப்பா இந்த கண்டிப்பா அளவுக்கு லிசன் பண்ற அளவுக்காக வச்சிருக்காங்க அப்படின்னு. நாம வந்து ஒரு கண்டிப்பா கண்டிப்பா லைஃப் கண்டிப்பா. ஸ்டைல் பேஸ்டு ஒரு சைக்கிள்ல சிக்கிக்கிட்டோம். ஆமா ஆமா. அந்த சைக்கிளிக்ல எதெல்லாம் நமக்கு ரிஸ்க் இருக்கோ அந்த ரிஸ்க வேற முறைகள்ல நமக்கு நம்ம பழங்கால முறையில எப்படி நமக்கு வந்து ஒரு ஒரு நாட்டு சர்க்கரையில ஒரு கட்டன் காஃபி குடிச்சாங்களோ அது போல நம்ம வந்து டீவியேட் பண்றத வந்து நலம். இப்ப ஐயா ஆமா சொன்ன மாதிரியா வந்து ஆக்சிடாக்சின் போட்டு எப்படி ஒரு மில்க் எடுக்கிறோமோ அதே போல இந்த ஹார்மோன்கள் குறிப்பா இன்சுலின் சுரப்பதற்கு அப்படின்ற ஒரு தூண்டலை எது கொடுக்குது? இவர் சாப்பிடுற 3 மாத்திரை, அபான முத்திரை, பிராண முத்திரை, இன்னும் இவர் செய்யற 3 முத்திரைகளை என்ன பண்ணுது? மறு உந்து. அது மாதிரி உடல்ல போய் மருந்தாத்தான் வேலை பார்க்குது. நன்றி ஐயா. ஓகே, உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் வந்து ரொம்ப நீங்க சொன்னதுனால வந்து நம்ம மில்கை பத்தி பேச முடிஞ்சுச்சு. ஏன்னா பாருங்களேன், மில்க் டெய்லி குடிக்கிறோம். அந்த மில்க் போய் நமக்கு இன்சுலினை சுரக்கக்கூடிய கணையத்தை டேமேஜ் பண்ணுமா பண்ணாதா? கட்டாயம். அதுக்கு ஸ்டடிஸ் இருக்கா? நிறைய ஸ்டடிஸ் இருக்குது. ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எப்படி வந்து நம்மளுடைய உள் உறுப்புகளை டேமேஜ் பண்ணுது அப்படின்னு சொல்லி. அடுத்து ஒருத்தர் எடுத்துட்டு நம்ம வந்து ஒரு கன்க்ளூஷன் எடுப்போம். இதுல என்னென்ன மூலிகைகள் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல ஒரு 4-5 மூலிகைகளை பத்தி பார்ப்போம். அடுத்து மேம் ஜெயந்தி மேடம். ஜெயந்தி மேடம் நேற்று இன்னைக்கு பேசணும் நம்ம. ஓகே,
அடுத்து ஆர் ஜெயந்தி மேடம் எடுங்க. மேம் ரேவதி சேலம் மேடம் எடுங்க. அவங்க தான் ஹேண்ட் ரைஸ் பண்றாங்க. வணக்கம் ஐயா. அம்மா வணக்கம். வணக்கம் வணக்கம். எனக்கும் டயபெட்டிஸ் இருக்கு. 22 வருஷமா டயபெட்டிஸ் பேஷண்ட் தான். மாத்திரையில கண்ட்ரோல் ஆயிட்டு இருக்கு. உணவு முறையும் ஒரு நான் வந்து கண்டபடி சாப்பிடுறது இல்ல, அதனால இன்சுலின் போகாம மாத்திரையில கண்ட்ரோல் ஆயிட்டு இருக்கு. அந்த நிலவையில இருக்கேன். ஆனா நான் ரிவர்ஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். சிறப்பு மேம், சிறப்பு. ஏன்னா எல்லாரோட நோக்கம் என்ன, எப்படி ரிவர்சல் அப்படின்றது பாசிபிலிட்டி ஆகும். ஒரு சில பேர் ரிவர்ஸ்ன்னு சொன்னாவே கோச்சுக்குருவாங்க. அதை எப்படி சார் ரிவர்ஸ் பண்ண முடியும்? வண்டி தான் போயிடுச்சு, ரொம்ப தூரம் போயிடுச்சு, 20 வருஷம் போயிடுச்சு, 10 வருஷம் போயிடுச்சு. இப்ப அதுக்கும் அணுகுமுறைகளை வைக்கிறாங்க. மேம் அடுத்தவங்ககிட்ட நம்ம பேசுவோம். ஒரே ஒரு நிமிஷம் சார். நான் வந்து பிராண அபானமுத்திரை முன்னாடி இந்த கோர்ஸ் போது பிராண அபானமுத்திரை பண்ணும்போதும் ரொம்ப அப்படி ரொம்ப டல்லா சக்தி இல்லாம தூங்கிட்டு இருந்தேன். ஒரு மாதிரி ரொம்ப அயர்வா இருக்கும். இப்ப அபானமுத்திரை மட்டும் இந்த வாரம் பண்ணேன். அப்பயும் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு மாதிரி. மேம் அன்மியூட் பண்ணுங்க. ஓ சார், சரி. மேம் சொல்லுங்க. காதுல விடலையே சார். சார் அதாவது ஜெயந்தி மேடம், அபான முதிரை பிராண முதிரை பண்ணும்போது ரொம்ப சோர்வா இருக்கீங்க, அப்படித்தானே? ஆமா ஆமா ஆமா. அதை பத்தி நம்ம அட்ரஸ் பண்ணுவோம். ஓகே. சரி. அபானன முதல்ல பண்ணீங்களா, பிராணன பண்ணீங்களா? இல்ல ராத்திரி அப்பானன் காலையில பிராணன் கோர்ஸ் போது அப்படி பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இப்ப மறுபடியும் வந்து அபான பிராணன் ஆரம்பிக்கணும்னு நினைக்கும் போது எனக்கு பல்வேறு பிரச்சனைகள் வந்துருச்சு. இப்ப ஆர்டர் ஆஃப் முத்ரா முடிச்ச உடனே ஆரம்பிச்சோம். ஆனா அப்ப வந்து இந்த தாடை வந்து லாக் ஆயிட்டு ஒரே பெயின் எல்லாம் வந்தது. அப்புறம் டாக்டர் கௌசல்யா மேடம் வந்து சொன்னபடி வாயு முதிரை சந்தி முதிரை பண்ணி 3 வாரம் தொடர்ச்சியா பண்ணி சரியாயிடுச்சு. பல் டாக்டர் ரொம்ப கஷ்டம்னு சொன்னாங்க. நல்லது மேம். நான் ஒருத்தவங்க ஓகே முத்திரை மூலமாவே டயபெட்டிஸ ரிவர்ஸ் பண்ண பீப்புளை பார்த்திருக்கேன். ஓகே, அதை பத்தி நம்ம ஷேர் பண்ணுவோம். ஏன்னா இப்ப டயபெட்டிஸோட சக்சஸ்ஃபுல் ஸ்டோரி என்ன, அதை நம்ம எப்படி அணுகணும் அப்படின்ற விஷயத்துக்காக இது பண்றோம். அதுக்கு நம்ம வெவ்வேறு பீப்புளோட ஒப்பீனியன் எடுத்துக்கிறோம். ஸோ அடுத்து ஒருத்தவங்களை எடுங்க, அதோட நம்ம நிறைவு செய்வோம். நம்ம ஒரு கன்க்ளூஷன் கொண்டு வருவோம். கே கீதான் மேடம். ரேவதி சேலம் மேடம், கே கீதா மேடம், 2 பேரும் எடுங்க. நம்ம அடுத்து ஸோ இன்னும் யாரும் வந்து மெயின் பாயிண்ட் யாரும் சொல்லல. வந்து டயபெட்டிஸ் தொடர்பான விஷயம் மட்டும் அவங்களுக்கு என்ன எப்படி இருக்குது. வணக்கம் ஐயா, கீதா பேசுறேன். கீதா அம்மா வணக்கம் அம்மா. எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்கம்மா? எனக்கு ஒரு 10 வருஷமா மேல இருக்குது டயபெட்டிஸ். எனக்கு எல்லாமே இருக்கு. தைராய்டு இருக்குது, கொலஸ்ட்ரால் இருக்குது. மருந்து எடுத்துக்கிட்டு இருந்தேன், 10 வருஷமா எடுத்துக்கிட்டு இருந்தேன். ஒரு சர்டன் இதுக்கு அப்புறமா அவர் வந்து கொஞ்சம் நிறுத்தி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறுத்தி வச்சாரு மருந்து. அதுக்கப்புறம் ஆனா எனக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. அப்புறம் இப்போ ஸ்டென்ட் வச்சிருக்கிறேன் நானு. ஆனா இப்பவும் வந்து நீரிழிவு நோய் இருக்குது. எல்லாத்துக்குமே இப்ப மருந்து எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறேன் நான். ஆனா இப்ப கால்ல வந்து கொஞ்சம் உள்ளங்கால்ல வந்து ஒரு மதப்பு தெரியுது எனக்கு. இப்ப ஒரு 15 நாளா அந்த மாதிரி இருக்குது. அந்த நேரம் அந்த 2வது விரலும் 3வது விரலும் கொஞ்சம் வந்து மரத்து போன மாதிரி லைட்டா அந்த மாதிரி இருக்குது. மதப்பு தொடர்பா ரைட் தானே? அதுக்கு ஒரு சொல்யூஷன்ஸ் கொடுப்போம். ரைட் அம்மா, ரைட். அடுத்தவங்க ஓகே, அடுத்தவங்களோட எடுங்க. நன்றி. நன்றி அம்மா. நெக்ஸ்ட் பர்சன் எடுங்க. அடுத்து முத்து எடுங்க. சார் மேம் சொல்லுங்க மேடம். வணக்கம் சார், கேக்குதுங்களா? மேம் வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க மேடம். ஓகே, என்னால பார்க்க முடியல. ரேவதி சேலம் சார். ரேவதி மேடம் சொல்லுங்க. ரேவதி சேலம் மேம். சார் எங்க வீட்டுக்காருக்கு வாத நோய் இருந்ததுங்க சார்.
ரவி சார் மேடம். அதுக்கப்புறம் ஒரு 5-6 வருஷம் மேல சாப்பிட்டு இது பண்ணாங்க. அப்புறம் திரும்பி அது முடிஞ்சு இப்ப திரும்பி சர்க்கரை 2 வருஷமா இருக்குங்க சார். ஆனா ம் சித்தாவுல தான் மருந்து வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்ப ம் வெளியில போயிட்டாங்க வேற. அது கண்ட்ரோல் ம் பண்றது மாத்திரை சாப்பிடாத வழியா ஏதாவது சொல்லுங்க சார். ஆனா வாய் கண்ட்ரோல் பண்ண மாட்டேங்கிறாங்க. டீ அது இதுன்னு குடிச்சிட்டு தான் இருப்பாங்க. சொல்லி சொல்லி கேட்க மாட்டேங்கிறாங்கண்ணா. டெஸ்ட் ம் பண்ணா 300 சில்லற காமிக்குது, 200 சில்லற, 300 சில்லற. ஒரே ஒரு ம் டைம் மட்டும் 160, 70 வந்தது. அப்புறம் ம் திரும்பி வந்துட்டே தான் இருக்கு. ம் மேம். ஓகே மேடம். முத்து ஐயா நீங்க ஓகே சொல்லுங்க. சார். தேங்க்யூ. நன்றி ரேவதிமா. முத்து ஐயா அன்மியூட் பண்ணுங்க. வணக்கம் சார். சார் எனக்கு வயசு 30 வயசு தான் ஆகுது. ஒரு 27 வயசுல வந்து எங்க அம்மா இறந்தாங்க. எங்க அம்மா இறந்தப்போ வந்து அவங்களுக்கு சுகரால தான் இறந்தாங்க. அப்போ ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. அந்த சமயத்துல நான் அவங்க கூட இருந்தேன். அது ஒரு எமோஷனலா நான் கூடயே இருந்தப்ப எனக்கு அந்த ஃபீல் எனக்கு டச் ஆயிடுச்சு சார். ஆனா அதுக்கப்புறம் அவங்க இறந்ததுக்கு அப்புறம் 1 வருஷம் கழிச்சு தான் எனக்கு தெரி ஒரு ஹேர் ட்ரீட்மெண்ட் எடுக்க போகும்போது தான் எனக்கு தெரிஞ்சது சுகர் அதிகமா இருக்கு அப்படின்ட்டு. இப்ப என்ன நடக்குதுன்னா, எப்பப்ப எந்தெந்த விஷயம் ஹாஸ்பிட்டல் சைடு போனாலே ஒரு பால்பிட்டேஷன். அந்த பதட்டத்திலேயே எனக்கு அதிகமா தான் ஆகுதுன்னு தோணுது. அதுக்கப்புறம் நீங்க நான் நீங்க எளிமையா சரி பண்ணிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு எது வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு தெரிஞ்சுச்சு, அதனால சாதாரண சரி பண்ணிக்கலாம். ஓகே. இல்ல முத்து சார் ஐயா. லைஃப் ஸ்டைல்ல இல்ல சார் லைஃப் ஸ்டைல்ல நிறைய அந்த முத்திரை செய்யறது அது எல்லாமே செஞ்சுட்டேன். ஆனா எனக்கு கால நேரத்திலேயே அதிகமா இருக்குது. எனக்கு வாத உடம்பு தான். கால ம். நேரத்திலேயே ரொம்ப அதிகமா இருக்கு. நான் என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல. அதனாலே தூக்கமே வர மாட்டேங்குது. இப்போ வரைக்கும் கட்டாயம் நான் சொல்லுங்க சார். கட்டாயம் வந்து உங்களுக்கு வந்து எந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து இது வந்திருக்குது அல்லது ஒரு மாறுபாடு வந்திருக்கு அப்படின்ற விஷயத்த நீங்க வந்து ஒரு தெளிவா ஒண்ணு எடுத்துக்கிட்டீங்க. அப்படித்தானே? உங்க அம்மாவுடைய அம்மா அருகாமையில இருந்ததுக்கு அப்புறம் தான் வந்து எனக்கு ஸ்டார்டிங் ஆயிருக்கு அப்படின்றத இப்ப ஒரு அப்ரோச் நமக்கு ஆ நீரிழிவு வந்துச்சு அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஒரு வருஷத்துக்கு முன்னால கூட இருக்கலாம், எனக்கு தெரியாம இருந்திருக்கு அப்படின்றத விட நம்ம எந்த ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு அப்புறம் வர ஆரம்பிச்சுச்சு அப்படின்னு நம்ம பார்த்தாவே 50% கிளியர் பண்ணிடலாம். 50% அதை ஃபுல்லா அதை விட்டு ரெக்கவர் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய விஷயங்களை பண்ணலாம். இப்போ உங்களை பொறுத்தளவு ஒரு உணர்வுமயமான மிக மிக மன அழுத்தமான ஒரு சூழல்ல உங்களுக்கு இது நேரிட்டு இருக்கு, அப்படித்தானே? கரெக்ட் சார். இப்ப எக்ஸாக்ட்லி. அதற்கு மேல இப்ப உங்களுக்கு உடல் தன்மையும் தெரிஞ்சிருக்கு. இது ஆமா அதை விட அடிஷனல் பாயிண்ட். ஆமா. ஓகே. ம் அதிகாலையில் எனக்கு அதிகமா இருக்கு, நான் வாத உடம்பு. நீங்க வந்து என்ன பண்ணீங்க, கம்ப்ளீட்டா உங்க ட்ரீட்மெண்ட்டோட ஸ்கோரை நம்ம நெருக்கி வந்துட்டீங்க. ஓகே. ம் இப்ப என்னன்னா அதுல நம்ம என்ன அணுகுமுறை செய்ய வேண்டும், இந்த பஞ்சபூதத்துல என்ன ஏற்றத்தாழ்வு வந்திருக்கும் அப்படின்ற விஷயம் தான் நீங்க ஆரம்பிக்க வேண்டிய முதல் முத்திரை வந்து தாமரை முத்திரை. ஓகே. இப்ப யாரும் ம். பார்த்து நீங்க ரொம்ப ரிலாக்ஸா இருந்தீங்கன்னா யாராவது ரிலாக்ஸா இருக்க முடியுமா என்ன? முடியும். நான் உண்மையாவே சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் சென்சிட்டிவ் ஆகி மனசை ரொம்ப படுத்திக்கிறவன் தான். பெரிய வெடிச்சு போச்சுன்னா ஓகே பெருசா எடுத்துக்க மாட்டேன். ஒரு சின்னதா எமோஷனலா ஒருத்தவங்க பேசுனாங்கன்னா அது அது பெரிய விஷயமா நடந்துகிட்டு அடுத்த ஒர்க் நகராம இருக்கும் சார். நீங்க செல்ஃப் நீங்க கான்பிடன்ஸ் கம்மி. நீங்க இன்னொரு பாயிண்ட் நெருங்கிட்டீங்க. ஓகே. ஸ்கோரை. ஏன்னா உங்களோட எமோஷன்ஸ் எப்படி இருக்குன்னு நீங்களே உங்களால அப்சர்வ் பண்ண முடியுது. கரெக்ட். அதனால இதுலதான் இப்ப நீரிழிவு அப்படின்ற விஷயத்திற்கு எந்த பாயிண்ட்ல நம்ம ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றத பாக்குறது முதல் அப்ரோச். எந்த பாயிண்ட்ல இப்ப நம்ம சொல்றோம்ல மல்டிபிளான திங்ஸ், 10 வருஷம் இருக்கு, 15 வருஷம் இருக்கு, நான் இப்ப மேனேஜ்மெண்ட்டுக்குள்ள கொண்டு வரேன்றது ஒரு அப்ரோச். இரண்டாவது, எனக்கு நீரிழிவு நோய் ஆரம்பிச்சிருக்குது, இந்த பாயிண்ட்டுக்கு முன்னாலதான் என்னால இல்ல, இதுக்கப்புறம் தான் ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு நம்ம வந்து ஒரு பவுண்டரிய மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா அதுதான் வந்து இதுல ஸ்டார்டிங் பாயிண்ட். அந்த பவுண்டரியில இருந்து நம்ம எந்த விதமான அப்ரோச்ல போறோம், அது சித்த மருத்துவத்தோட அடிப்படை தத்துவத்தின் அடிப்படையில போறோமா, இல்ல நம்ம மூலிகைகளை ராவா இதெல்லாம் எடுத்துக்கிறோம்ப்பா, என் பக்கத்து வீட்டுக்கார சொல்றா, ஏத்த வீட்டு சொன்னாங்க, மாலா மேடம் ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாங்க, மணிமேகலை மேடம் ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாங்க, அவங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. ஓகே. இப்படி எல்லாம் சொல்லி அப்ரோச் பண்றது இந்த யூடியூப்ல பார்த்தேன்.
ஆனா அடிப்படை என்ன அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு இந்த சூழலுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு நீரிழிவு நோய் வந்திருக்கு அப்படின்னு சொல்லும் போது, இந்த சிம்டம் இருக்கும்போது முதல்ல நமக்கு இருக்கக்கூடிய மன அழுத்தத்தினாலையும் ஒரு எல்லை இல்லாத ஒரு சாரம். ஓகே, எனக்கு வந்து இனம் புரியாத இல்ல, இனம் புரிஞ்ச எனக்கு ஒரு பெரிய இழப்புக்கு அப்புறம் தான் நான் வந்திருக்கு. இப்ப அந்த நேரத்துல நம்ம உடல் அடைந்த மாற்றங்களை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ரிவர்ஸ் பண்றது அப்படின்றது இந்த சிகிச்சையில 50% வெற்றி. அதற்கு அடுத்து நம்ம உடல் தன்மை என்ன, அந்த உடல் தன்மைக்கு ஏற்ற உணவு முறை என்ன, இது வந்து 2வது வெற்றி. 3வது நம்ம ஸ்டார்ட் பண்றது கார்போஹைட்ரேட், வெஜிடபிள், ஃபைபர் எல்லாம் நம்ம சாப்பிடுறதுலாம். ஒருத்தர் சொல்றாரு எனக்கு, நான் வந்து ரொம்ப சரியா சாப்பிட்டுட்டு இருக்கேன் சார், நீங்க சொல்றீங்கல்ல இந்த பிளேட் அப்படியே மாத்தி வச்சிருங்க, நிறைய ரைஸ் வச்சுங்க, காய்கறி கொஞ்சம் கொஞ்சமா வச்சிருந்தீங்க, இப்ப உல்டாவா வைங்க, நிறைய காய்கறி வச்சுக்கோங்க, கொஞ்சம் கொஞ்சமா ரைஸ் வச்சுக்கோங்க. இது ரொம்ப எளிமையா இருக்குதுக்காக சொல்றோம். ஆனா அதுல என்ன காய்கறி வைக்கணும் அல்லது என்ன மாதிரியான உணவை நம்ம இது பண்ணணும் அப்படின்றத நம்ம உடல் தன்மையை பொறுத்து பண்ணும்போது இந்த விஷயத்துல நம்ம எளிமையாக வெளியே வந்து விடலாம். இப்ப நம்ம சித்தர் வாழ்வியல் முறைகள் அப்படின்னு சொல்றது இது லைஃப் ஸ்டைல் பேஸ்ட் டிஸார்டர். லைஃப் ஸ்டைல் என்ன இருக்கும், நீங்க ஒரு கல் மனதா இருந்தா எப்படி வந்திருக்குமா, இது வந்திருக்காது. கிடையாது. உங்களுக்கு இடது பாகம் எப்படி இருக்குது, கம்ப்ளீட்டா பிராணன் கம்மி, இடது பாகம் கட்டாயம் என்ன பண்ணும், வலது இடதுல பக்கம் இடது டவுனாத்தே இருக்கும். அவங்கதான் என்ன பண்றாங்க, எமோஷனலி சென்சிட்டிவா இருப்பாங்க. எமோஷனலி சென்சிட்டிவா இருக்கவங்களுக்கு தான் டயபெட்டிஸ் அதிகமா வருது. இப்ப நம்ம டயபெட்டிஸ் ரிலேட்டட் பார்ப்போம். அவன்லாம் என்னென்னலாம் சாப்பிடுறாப்பா, அவனுக்கு வரவே மாட்டேங்குதுப்பா, கல்லுக்குண்டா மாதிரி இருக்கான் அப்படின்னுவாங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த வேர்டை அப்படியே யூஸ் பண்ணுவாங்க. ரவி சார், இந்த விஷயத்த நீங்க நிறைய பேர்ட்டுக்க எதுனாலும் அழட்டிக்கிற மாட்டாப்பா, கல்லுக்குண்டாரு மாதிரி இருக்காப்பா, அவனுக்கு இது வரவே மாட்டேங்குது. இவர் பார்த்தான்னா ரொம்ப தீவிரமா பக்தியா இருக்காரு, வழிபாடு போறாரு, எதுனாலும் பார்த்து பார்த்து சாப்பிடுறான், அவனுக்கு தான் வந்துருச்சு அப்படி. ஸோ ஈட்டிங் வித் ஃபியர், ஈட்டிங் வித் ஃபியர் இதே என்ன பண்ணும், கம்ப்ளீட்டா நம்ம உணவுல இருக்கக்கூடிய அமில கார நிலையை மாத்துது. இப்ப நான் சொல்லுவோம் சித்தர் வாழ்வியல்ல பிரபாகம் விபாகம், ஒரு உணவை எடுக்கும் போது எப்படி இருக்கு, நாக்குல எப்படி இருக்கு, வயிற்றுக்குள்ள எப்படி இருக்கு, இத பத்தி யாராவது பேசுறாங்களா என்ன? எல்லாம் பேசுறதெல்லாம் என்ன, கம்ப்ளீட்டா எனக்கு சுகர் கம்ப்ளைண்ட்னால வந்துருச்சு, இரக்டல் டிஸ்பங்க்ஷன் வந்துருச்சு, ஆண்மை குறைவு ஏற்பட்டுருச்சு, ஐயா அதுக்கு ஒரு மருத்துவம் கொடுங்க. இப்படி சொல்லும் போது நம்ம என்ன சொல்றோம், கம்ப்ளீட்டா நீங்க பாதாம் பிசின் சாப்பிடுங்க, வெண்டைக்காய் ஊற வச்சு சாப்பிடுங்க, எள்ளை சாப்பிடுங்க, இதெல்லாம் சொல்றோம். அவங்களோட உடல் தன்மையில என்ன மாதிரியான உணவு எடுக்கிறோம், அது வயிற்றுக்குள்ள என்ன போகுது, உடல் தன்மைக்கு ஏற்ற. இது 3வது கீ. நம்ம என்ன பாக்குறோம், சுகர் வந்து எந்த டைம்ல இருந்து ஆரம்பிச்சு, இது வந்து 10 வருஷம் 15 வருஷம் என்னால ரீதிங்க் பண்ண முடியலையா, அதை பற்றி கவலைப்பட வேணாம், நம்ம அதுக்கு ஒரு அணுகுமுறையை வகுப்போம். இன்னைக்கு நம்ம இந்த டயபெட்டிஸை ரிவர்ஸ் பண்ணக்கூடிய விஷயத்துக்கு ரிவர்சல் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்ல நம்ம டயபெட்டிஸ் எந்த டைம்ல எந்த அக்கரன்ஸ்ல ஆரம்பிச்சிச்சு, ஒரு இழப்புனால உணர்வு ரீதியில இழப்புனால வந்துச்சா, இல்ல நான் அதிகமான ஒர்க் பண்ணதுனால வந்துச்சா, இல்ல சில உணவுப் பொருட்களை நான் தொடர்ச்சியா சாப்பிட்டுட்டே இருந்தேன் அதனால வந்துச்சா, இல்ல கண்டினியூஸா டிராவல் பண்ணதுனால வந்துச்சா, இல்ல ஒரு சில பேர் கூட நான் பேசிட்டே இருந்தனால வந்துச்சா, நிறைய அப்ரோச் இருக்கலாம். ஏன் இதை சொல்றோம் அப்படின்னு சொன்னா, உடலானது அதனுடைய உணர்வு நிலையிலிருந்து மாறும் போது மட்டும்தான் ஹார்மோனோட சுரப்புகள்லயோ வயிறுல இருக்கக்கூடிய அப்சர்வேஷன் கெப்பாசிட்டி, ரெசிஸ்டன்ட் கெப்பாசிட்டி, இது எல்லாத்துலயுமே மாற்றம் ஏற்படும். இப்ப என்ன சொல்றாங்க, இருக்கிறதுலே அட்வான்ஸ் ரிசர்ச் அப்படின்னு சொல்லி வயிற்றுக்குள்ள இருக்க ப்ரோபயாட்டிக் பாக்டீரியாஸ் அதுல ஏதோ ஒரு குறைபாடு வந்துருச்சுப்பா, அதனாலதான் சுகர் லெவல் வந்து அதிகமாகுது. ஏன்னா வயிறு வந்து 3 விஷயம், ஒண்ணு இன்சுலின் சுரக்காம இருக்கலாம், அல்லது இன்சுலின் குறைவா சுரக்கலாம். அதுக்கடுத்து சுரந்த இன்சுலினை வயிறு
உணவு இது பரவும் போத அப்சர்வ் பண்ணாம இருக்கலாம், செல்லுக்கு உணர்வு நிலையே இல்லாம போயிருக்கலாம். இந்த மாதிரியா பல்வேறு நிலைகள்ல எல்லாமே ஸ்டார்ட் ஃப்ரம் உணர்வு நிலை. இப்ப முதல்ல நம்ம எந்த டைம்ல அக்கரன்ஸ் ஆச்சு, அதற்கு அடுத்தாப்புல செகண்ட் 2 நம்மளோட உடல் தன்மை என்ன, மூன்றாவது நாம எடுக்கக்கூடிய உணவு முறைகள் என்ன, நாலாவது தினமும் நம்ம எதை பண்ணிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் நம்ம பாக்குறது ரொம்ப எளிமையானது. மாலா மேம், நம்ம ஒரு உணவு முறை பண்ணோம்னா தினம் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? காஃபி, டீ, தண்ணீர், சமையல் பாத்திரம் ஒவ்வொன்றுலையும் நம்ம தினம் தினம் புழங்கக்கூடிய விஷயங்கள். டெய்லி நான் ஆர்ஓ வாட்டர் சாப்பிடணும். ஒருத்தர் வந்து I had ஒரு ஒரு வித்தியாசமான அனுபவத்தை சொன்னாரு. ஆர்ஓ வாட்டர் குடிச்ச ஆரம்பிச்ச பிறகு எனக்கு டயபிட்டிஸ் வந்துருச்சு சார் அப்படின்னு. நம்மளால நம்ப முடியுதா? எங்க ஊர்ல கிணத்து தண்ணி சாதாரணமான டேப் வாட்டர் சாப்பிட்டுட்டு இருக்க வரையும் ஒண்ணும் இல்லை சார். கார்பரேஷன் வாட்டர் சாப்பிட்ற வரையும் இல்லை சார். எங்க வீட்ல ஒரு புது ஆர்ஓ இன்ஸ்டால் பண்ணேன் சார். ஆர்ஓ இன்ஸ்டால் பண்ண பிறகு எனக்கு டயபிட்டிஸ் வந்துச்சு அப்படின்னாரு. இட் வாஸ் வெரி ஷாக்கிங் டு மீ. அதுக்கு அடுத்து இந்த நீர் அப்படின்றது ஆர்ஓனா என்ன, அதுக்குள்ள என்ன கம்ப்ளீட்டா வந்து என்ன மெம்பரேன் வச்சிருக்காங்க, மெம்பரேனை கிளீன் பண்றதுக்கு என்ன கெமிக்கல் பண்றாங்க, இது வந்து உண்மையில மினரல் வாட்டரா இல்ல மினரல் இல்லாத வாட்டரா, இதெல்லாம் பார்க்கும்போது ஏன்னா நம்ம வந்து இதெல்லாம் தினசரி வாட்டர் வந்து நம்ம உணவு மாதிரியா வந்து தண்ணீர் நம்ம எடுக்கிறது உணவு, தண்ணீர், சைட்ல என்ன பண்றோம் சைட் டிஷ் மாதிரியா டீ காஃபி, இதெல்லாம் வந்து நம்ம ஸ்டாண்டர்டா வச்சிருக்கோம். அப்ப இதோட இதுல நமக்கு நீர் அப்படின்றத நம்ம எப்படி வந்து சுத்திகரிக்கலாம்? பாரம்பரிய முறைப்படி தேத்தாங்கொட்டை அப்படின்றது ஒரு மூலிகை இருக்கு. எல்லாரும் சுகர் லெவல்ல ரிவர்சல் பண்ணணும்னு விரும்புறவங்க பண்ண வேண்டிய ஒரு சிம்பிள் டிப்ஸ். உணவுல நம்ம நிறைய மெத்தட் சொல்றோம். இந்த உணவை இப்படி மாத்தி வச்சுக்கோங்க, அந்த உணவு அப்படின்னு சொன்னா வெந்தயம் சாப்பிடுங்க, எள் சாப்பிடுங்க, நிறைய சீந்தில் கலந்த மருந்து சாப்பிடுங்க, சக்கரை கொல்லி இருக்குது அதை சாப்பிடுங்க. இது மாதிரி நிறைய நம்ம சொல்லிட்டே இருக்கலாம். அதெல்லாம் மறு உந்து. ஆனா உணவாக இருக்குவது அந்த உணவே நஞ்சாக மாறுவதற்குரிய விஷயத்துல உணவுக்கு ஈக்குவலா நம்ம எடுக்க வேண்டிய பாயிண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் எது? நீர். அந்த நீரை எப்படி குடிக்கணும், எந்த டைம்ல குடிக்கணும், எந்த அளவு குடிக்கணும், ஆர்ஓ வாட்டரோட தீமை என்ன, பிளாஸ்டிக் பாத்திரத்துல வைக்கிறதுனால இருக்கக்கூடிய தீமை என்ன. நல்லவே இல்லை. இப்ப வந்து அந்த பிளாஸ்டிக் பெட் பாட்டில் கொடுக்காங்க. அதுக்கு முன்னால என்ன இருக்கும் எங்க ஊர்லாம்? நான் நான் வந்து சிறுவனா காலேஜ்லாம் படிக்கும்போது என்ன இருக்கும், பஸ்ல போயிட்டு இருக்கும்போது அப்படியே தூக்கி போடுவாங்க ஒரு பிளாஸ்டிக் பேக் மாதிரியா, அதை கடிச்சு ஃபுல்லா கல்லுல இருக்க இதுல வாட்டர் அடிக்கிறது மாதிரி வாயில அடிச்சுட்டு அப்படியே தூக்கி போட்டு போயிடும். என்விரான்மெண்டல் எதையும் பார்க்க மாட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் தான் தெரியுது இது என்ன மைக்ரோ பிளாஸ்டிக் என்ன. மைக்ரோ பிளாஸ்டிக்லாம் கம்ப்ளீட்லி அகென்ஸ்ட் ஆஃப் இன்சுலினா. அதாவது பான்கிரியேட்டிவோட ஹெல்த்தை, கணையத்தோட ஹெல்த்தை கெடுக்கிறதுல மிக முக்கியமான விஷயம் பிளாஸ்டிக் பயன்பாடுன்ற. அதற்கெல்லாம் மேல நமக்கு சுவாசம் தொடர்புல மாசு இப்ப ரீசன்ட் ரிசர்ச் எல்லாமே மாசு உள்ள காற்ற நம்ம சுவாசிக்கிறதுனால டயபிட்டிஸ் எந்த அளவுக்கு வருது. அதான் சொல்றேன், நாளைக்கு என்ன ரிசர்ச் வரும்னு தெரியாது. ஆனா ஒண்ணே ஒண்ணு மட்டும் நிரந்தரம். யாரு? நம்ம உடம்பு, நம்ம தாட் ப்ராசஸ். நாம எப்படி நம்மளை வந்து இதுல பாதுகாத்துக்கிறது, அதுல முக்கியமான ஒரு விஷயத்த நம்ம சொல்லி நிறைவு செய்வோம். நான் அந்த என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம வந்து எடுத்துக்கிட்டோமோ அதை வந்து நம்ம கருத்தில் எடுத்துட்டு அடுத்த தடவை வந்து நேரடியாக யார்கிட்டையும் கருத்து எடுக்காத நம்ம எப்படி அப்ரோச் பண்றதுன்னு ஒரு செஷன் பார்ப்போம். ஒன்று, நீர். இப்ப இந்த நீரை என் வீட்டுல ஆர்வம் தான் இருக்குது. ஆனா எனக்கு டயபிட்டிஸ் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஒரு மண்பானை வாங்க வேண்டும். அந்த மண்பானை எப்படி வாங்கணும்? உள்ள லெட் ஆக்சைடுல கோட் பண்ணாத ஒரு
மண்பானை வாங்கணும். நம்ம லோக்கல்ல மண்பானை வாங்கினா அவ்வளவுக்கு அதிகமா லெட் ஆக்சைடு இருக்காது. கார்பரேட்ல வாங்கினா என்ன இருக்கும்? லெட் ஆக்சைடு இருக்கு. இப்ப அமேசான்ல லெட் ஆக்சைடு ஃப்ரீ மண்பானைனே வருது. பாருங்க நம்ம மக்கள் எதெல்லாம் வந்து சென்சிட்டிவா இருக்காங்க, எல்லாத்துக்குமே ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை வாங்கி கீழே கொஞ்சம் மண்ணை போட்டு, கட்டாயம் வந்து என்ன பண்ணும்? மண்ணை போட்டு தண்ணீர்ல ஆர்ஓல வந்து தண்ணீர் சாதாரண தண்ணீரை ஊத்தி வச்சா என்ன இருக்கும்? இந்த மண் வந்து வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய காற்று கூட வினை புரிஞ்சு மண்பானை என்ன பண்ணுது? மறுபடியும் நமக்கு ரீமினரலைசேஷன் பண்ணுது. எப்படி நம்ம டீமினரலைசேஷன் பண்ணோமோ, மினரலைசேஷன்னா நீர்ல இருக்கக்கூடிய சத்தை பூரா எடுத்துட்டு நீர் இல்லாத நீரை நம்ம குடிக்கிறோம். இப்ப இன்னைக்கு முக்கியமான விஷயம், டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு வைட்டமின் தெரப்பி, விட்டமின் அண்ட் மினரல் தெரப்பி அப்படின்றது ரொம்ப பாப்புலர். என்னப்பா அது மினரல் வாட்டர் அல்லது விட்டமின் தெரப்பி அப்படின்னு சொன்னா, ஒரு பாட்டில் வாட்டர், அந்த வாட்டர்ல ஆல்கலைன் வாட்டர், அந்த அல்கலைன் வாட்டரை நம்ம தொடர்ச்சியா எடுக்கும் போத உங்களுக்கு இவ்வளவு நாள்ல டயபெட்டிஸ் ரிவர்ஸ் ஆகும். இப்படி ஒரு ஸ்டடி இருக்கு, இப்படி ஒரு குரூப் சொல்லிட்டு இருக்காங்க. நாம இதுல என்ன பாசிட்டிவா எடுத்துக்கிறோம்? நீர் இருக்குங்க, மினரல் எல்லாம் போன பிறகு சக்கையா போன தண்ணியை குடிக்கிறதுனால ஏதோ பாதிப்பு ஏற்படுது. நம்ம மீண்டும் அதை உயிரோட்டம் ஆக்கிக் கொள்வோம் மண்பானையை வைத்து. மண்பானையில ஒரு 4 மணி நேரம் வச்சு அந்த தண்ணீரை பயன்படுத்துவது ஏறத்தாழ ரீமினரல் வாட்டரா ஆக்கக்கூடிய சமம். இப்ப மினரல் வாட்டர் இருக்கவங்க என்ன அதை பண்ணணும். இரண்டாவது, மினரல் வாட்டர் இல்ல அப்படின்னு சொல்றவங்க எளிமையா, மினரல் வாட்டர் இருக்கவங்க, மினரல் வாட்டர் இல்லாதவங்க 2 பேரும் என்ன பண்ணக்கூடிய விஷயம்? நம்ம ஊர்ல இருக்க தேத்தான் கொட்டை. நம்ம அடுத்த வாரம் வந்து தேத்தான் கொட்டையில ஒரு 10 நிமிஷம் வச்ச பிறகு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நம்ம இன்னைக்கு இன்னைக்கு நம்ம உலகத்து எல்லாருக்கும் தேவையானது தேத்தாங்கொட்டை. தண்ணிக்கு மட்டும் கிடையாது. தேற்றான் கொட்டை எதுக்கு பயன்படுதா? இன்னைக்கு கூடன்குளத்தில் இருக்கக்கூடிய அணு மின் கழிவுகளை என்ன பண்றதுன்னு தெரியல. பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய அணு மின் கழிவுகளை என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த அணு மின் கழிவுகள்லாம் சுத்திகரிப்பதற்கு அதெல்லாம் என்ன இருக்கு? பல 100 ஆண்டு 1000 ஆண்டு ஆகும்னு சொல்றாங்க. அதுக்கு பயன்படக்கூடிய நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய எளிமையான ஒரு விஷயமா இருக்க தேத்தாங்கொட்டை அதுதான். இந்த தேத்தாங்கொட்டை அணுமின் கழிவுகளவே சுத்தரிக்குன்னா அதை தண்ணீர்ல நம்ம போட்டு அருந்தும் போது எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கும். நம்ம அடுத்த வகுப்புல நான் ஒருத்தரை அழைக்கிறேன், நம்மளுடைய சிதம்பதுரை மாணவர். அவங்க ஹிமாலயாவுல ட்ரக்கிங் கூட்டு போறவங்க, கோயம்புத்தூர்கார். எனக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. ஐயா, நான் லிங்கமுத்திரையும் தேத்தான்கோட்டையும் நான் பழகிக்கிட்டேன். எவரெஸ்ட் இல்ல ஏறும் போத பேஸ் கேம்ப்ல இருந்து ரொம்ப காஸ்ட்லியான விஷயம், ஒரு பாட்டில் வாட்டர் 1600 ரூபாய். மேல எடுத்துட்டு போகும்போது 3000 7000 ஒவ்வொரு கேம்புக்கு ஏறிட்டு போகும். எனக்கு ரொம்ப அதிகமான காஸ்ட். தூய தண்ணீர் இருக்கு. இந்த தடவை நான் எதுவுமே பண்ணல. நீர்ல அதே மினரல் வாட்டர் பாட்டில்ல இடுப்புல கட்டி ஏறுறதுல எங்க பசங்க பேஸ் கேம்ப்ல இருக்கவங்கள தேத்தாங்கொட்டைய நச்சு போட்டு விட்டேன். தேத்தாங்கொட்டையை குடிச்சிட்டு ஏறினவன் டயர்ட் ஆகல. அவனுக்கு மலையில ஏறும் போத சஃபகேஷன், அதாவது ஆக்சிஜனோட பற்றாக்குறை வரும். அப்படி பற்றாக்குறை வந்தா நீ லிங்க முதிரை வச்சுக்கோ அப்படின்னு சொன்னேன். லிங்க முதிரையை வைக்காமே ஏறிட்டான். எவனுக்கெல்லாம் திணறல் வந்துச்சு அவன்லாம் லிங்க முதிரை வச்சுக்கிட்டான். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. நான் அதோடைய டெஸ்டிமோனி வச்சிருக்கேன். எவ்வளவு ஒரு பவர்ஃபுல்லான விஷயம், சாதாரணமா சரி பண்ணிக்கிட்டாங்க. அப்ப நம்ம ஒண்ணு எவரெஸ்ட்ல ஏறல, பேஸ் கேம்ப்ல இருக்கல, பக்கத்துல இருக்க நாட்டு மருந்து கடையில போய் தேத்தாங்கொட்டை அப்படின்னு சொன்னா தருவதற்கு தயாரா இருக்கேன். தேத்தாங்கொட்டையோட காஸ்ட் 10 ரூபாய். கையளவு தேத்தாங்கொட்டை எடுத்து நல்ல ஒரு உரல்ல போட்டோ இடிச்சு 2 கொட்டை மட்டும் 10 லிட்டர் தண்ணிக்கு போட்டா போதும். நம்ம கண்டினியூஸா யூஸ் பண்ணிக்கலாம். அது எல்லாமே 10 லிட்டரையும் ரொம்ப சுத்தமான நீரிழிவை எதிர்க்கக்கூடிய ஒரு சக்தி மிகுந்த வாட்டர் ஆக்கிரும்.
இந்த வாட்டரை நம்ம அருந்துறது இது போல ஒரு பேஸ். நம்ம எப்படி உணவு மருந்துன்னு சொல்றோமோ அது மாதிரி நம்ம ஸ்டார்ட் வித் வாட்டர். இந்த வாட்டர் வந்து நமக்கு அற்புதமாக துணை புரியும். நம்ம எல்லாரும் வந்து we'll ஸ்டார்ட் வித் இந்த நீரிழிவு நோய்க்கான முதல் மூலிகை என்ன மூலிகை? நீர் மூலிகை. நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தோம். நீரை கெட்டி பண்றதுக்கான மூலிகை என்னன்னு பார்த்தோம். சிற்றிலை கட்டுக்கொடின்னு இருக்கு. அடுத்த தடவை வந்து நம்ம வந்து இந்த நீரை வந்து எப்படி உடனே அல்வாவாக்குறது அப்படின்ற ஒரு மூலிகையை பார்ப்போம். கம்ப்ளீட்டா ஜெல்லி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஜெல்லி மாதிரி இல்ல, லிக்விடா இல்ல, அல்வாவாயிரும் உடனே. போட்டு ஒரு குலுக்குனா வந்து எப்படி ஒரு சாலிட் ஆயிடும், ஜெல்லி மாதிரி ஆயிடும். இப்ப இந்த நீரை அதிசக்தி வாய்ந்த உடலுக்கு உகந்ததாக கம்ப்ளீட்டா ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்றாங்க, ஆக்சிடேஷன்ஸ் அப்படின்னு சொல்றாங்கல்ல, ஒரு சக்தி வாய்ந்த நீராக மாற்றக்கூடிய தேற்றாங்கொட்டையோட நீரை நம்ம பயன்படுத்துறது ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இதோட நம்ம செஷனை நிறைவு செய்வோம். ஒன்று, நம்ம டயபெட்டிஸ் ரிவர்சல், டயபெட்டிக்ஸ்க்கான மருந்து அப்படின்ற விஷயத்த முதல்ல நீர்ல ஆரம்பிச்சிருக்கோம். அதற்கு முன்னால் இருக்க பாயிண்ட் என்ன? டயபெட்டிஸை ரிவர்ஸ் பண்ணணும், அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா எந்த நேரத்துல இருந்து எனக்கு டயபெட்டிஸ் ஆரம்பிச்சுன்னு ஒவ்வொருத்தரும் என்ன பண்றோம், நம்ம ஆட்கள் எல்லாரும் குறிச்சு வச்சுக்கிறீங்க. எத்தனை வருஷம்? ஏன்னா எனக்கு தெரியல அப்படின்னா அதுக்கான மேனேஜ்மெண்ட் மெத்தட் வேற. தெரிஞ்சிருச்சுன்னா ரிவர்சல் மெத்தட் இருக்குது. அது எந்த பர்டிகுலர் டைம் எதுவா இருந்தாலும் பரவாயில்ல. டைப் 1 மேடம் சொன்னாங்க ஜெனட்டிக் ரிலேட்டட்லாம். அதுல தெர் ஆர் சர்டன் கொஸ்டின்ஸ் அண்ட் இது இருக்குது. டைப் 2 டயபெட்டிஸ், கர்ப்பகால டயபெட்டிஸ், இதுல எல்லாம் நம்ம ஆரம்பிச்சு எளிமையாக நாம் நம்மை சரிப்படுத்திக் கொள்ளலாம். ஏன்னா நீரிழிவு நோய் என்ன சொல்றாங்க, நீரிழிவு நோய் வந்து எதோட துவக்கம்? பல்வேறு நோய் நிலைகளோட துவக்கம். ஏன்னா இத என்ன சொல்றாங்க கம்ப்ளீட்டா, இத வந்து ஏதோ ஒரு சின்ன விஷயத்தினால வரக்கூடிய நோயின்னு சொல்லல. அவங்க வந்து கம்ப்ளீட்டா இது வந்து ஒரு ஒட்டுமொத்த ஒரு ஒரு சிம்டம் போல உடலியல் இருக்கக்கூடிய மாற்றத்தினால வர்றது. ஓகே, இது என்ன சொல்றாங்க கம்ப்ளீட்டா வளர்சிதை மாற்றம் போல உடல்ல இருக்கக்கூடிய கம்ப்ளீட்டான கிளாண்டுலர் ரிலேட்டட் மாற்றத்தினால வரக்கூடிய ஒரு நோய் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கிளாசிபிகேஷன் வச்சிருக்காங்க. நம்ம இதோட இந்த நீர் அப்படின்றது எந்த நாள்ல எந்த டைம்ன்ற அறிஞ்சுக்கிறோம். நம்ம நீர்ல ஆரம்பிக்கிறோம். தேத்தாங்கொட்டை தண்ணீர். தேத்தாங்கொட்டை யாருக்கெல்லாம் வேணும், தேத்தாங்கொட்டை தொடர்பான விஷயங்கள் எல்லா விஷயத்தையும் வாட்ஸ்அப்ல போடுங்க. நம்ம அடுத்த மாதிரி தேத்தாங்கொட்டையை எப்படி நம்ம பயன்படுத்துறதுன்றத நம்ம கிளாஸ்ல ஆரம்பிப்போம். ஸோ மண்பானை, தேத்தாங்கொட்டை. மண் அப்படின்ற பூதத்துல கம்ப்ளீட்டா டயபிட்டிஸ் யாருக்கெல்லாம் வருது? மேக நோய் அப்படின்றோம். மேக நோய்னா என்ன? இந்த கிளாசிபிகேஷன் பார்ப்போம். அந்த காலத்துல அரசர்களுக்கான நோய் மேக நோய் அப்படின்றது என்ன சொல்றாங்க? கம்ப்ளீட்டா டயபெட்டிஸ் வர்றதுக்கு அக்கார்டிங் டு சித்தா ஒன் ஆஃப் த ரீசன் என்ன சொல்றாங்க, அவங்களுக்கு வைட்டல் ஃபோர்ஸ் வந்து கம்மி ஆயிடுச்சு. ஓகே, அதிகமான கம்ப்ளீட்டான திங்ஸ். மேக நோய் அப்படின்றது என்ன, எதுக்கு மேக நோய்னு கிளாசிபிகேஷன் பண்ணிருக்காங்க? மேக நோயோட கிளாசிபிகேஷன் நிறைய பண்ணிருக்காங்க. நம்ம இது எதற்கு அப்படின்னு பார்ப்போம். சொர்ணவல்லி மேடம், நியூ ஜெர்சி, அவங்கள மட்டும் நம்ம இணைப்பில் எடுப்போம். இதோட நம்ம நிறைவு செய்வோம். சொர்ணவல்லி நியூ ஜெர்சி மேடம், சொர்ணவல்லி நியூ ஜெர்சி மேம், நீங்க எதுவும் புதுசா எதுவும் பாயிண்ட்ஸ் வரீங்களா? ஷூர். சொர்ணவல்லி நியூ ஜெர்சி. ஸோ இன்னைக்கு நாம டயபெட்டிஸ்ல என்ன மாதிரி டைப் இருக்கு அப்படின்றது அக்கார்டிங் டு மாடர்ன் மெடிசன் பார்த்தோம். சித்தா பக்கமே நம்ம போகல. ஓகே, ரெண்டு விஷயத்த கத்துக்கிட்டோம். டெய்லி யூஸ் பண்ற வாட்டர், டெய்லி யூஸ் பண்ற பால், அதுக்கு அடுத்தது நமக்கு உணவு வருது. ஓகே அம்மா வணக்கம். சொர்ணவல்லி ஐயா அம்மா வணக்கம் வணக்கம். ஐயா. நலமா இருக்கீங்களா? ஐயா சொல்லுங்க. ஐயா நல்லா இருக்கும் ஐயா. இந்த வந்து தேத்தான்கொட்டை வந்து எங்க ஊர்ல கிராமத்துல பாகனேரி காரைக்குடி பக்கம். அப்ப எங்க வீட்ல என்ன பண்ணுவாங்க, டெய்லி எங்களோட வீட்ல வந்து வேலை பார்க்குற ஒரு ஐயா வந்து பெரியவர், அவரு போய் குளத்துல போய் தண்ணி டெய்லி ஒரு வந்து பானை எடுத்தாந்து அதை வந்து மண்பானையில ஊத்தி இந்த கொட்டைய வந்து அதை உள்ளுக்குள்ள வச்சு சுத்துவாரு. ரைட் சைடு இவ்வளவு தடவை, அப்புறமா லெஃப்ட் சைடு இவ்வளவு தடவைன்னு. நாங்கெல்லாம் சின்னத்துல சொல்லுவோம், நீங்க என்ன கையை போட்டு இவ்வளவு நேரம் தண்ணியில கிண்டுறீங்க, இந்த தண்ணி எப்படி குடிக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அது அது வந்து ஏன் தேய்த்தான் இங்க கொட்டை. அப்படி சுத்துறது?
ஆமா கட்டாயம் டெய்லி பண்ணுவாரு ஒரு 1/2 hour. கட்டாயம். ஏன்னா அதோட கொட்டை வந்து என்னன்னா ரொம்ப கடினமான ஒரு விஷயமா இருக்கும். ரொம்ப ஹார்ட் செல்ஸ். அதை நம்ம உரைச்சு விட்டாவே போதும். ஒரு உரை மருந்து மாதிரிதான் கம்ப்ளீட்டா. ஓகே. ஓகே. அவர் நான் சொல்லுவாரு ரொம்ப நாளா கிளாக் நினைச்சேன். வைஸ் ஆமா. கிளாக் வைஸ்ல இத்தனை தடவை சுத்தணும், ஆன்டி கிளாக் வைஸ்ல இத்தனை தடவை சுத்தணும். நான் அந்த அந்த வந்து கொட்டை இப்ப நான் வந்து யூஎஸ்க்கும் வாங்கிட்டு வந்திருக்கேன் வீட்ல இருந்து. ஆனா சரி. நம்மகிட்ட இப்படி பானையில சுத்த முடியலையே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்பதான் நீங்க அதை தட்டி போட்டு குடிக்கலாம்னு சொன்னீங்க. அதை கண்டிப்பா பயன்படுத்தணும் ஐயா. அப்ப அது வந்து நான் ரொம்ப நாளா நினைச்சிருந்தேன் இது தேய்த்தான் கொட்டையோ அப்படின்னு நினைச்சிருந்தேன். நமக்கு கொட்டைகள்ல ரெண்டு விஷயம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒண்ணு வந்து வாஷர்மேன் நட் அப்படின்னு இருக்கும், சேராங்கொட்டைன்னு சொல்லி. அதோட ஆராய்ச்சி எல்லாம் பார்த்தா நம்ம அசந்தே போயிருவோம். கேன்சருக்கு கூடிய நம்பர் 1 மருந்து சித்த மருத்துவத்துல சேரான் கொட்டை. சேரான் கொட்டை நெய் வச்சிருக்கோம், சேரான் கொட்டை லேகியம் வச்சிருக்கோம். சேரான் கொட்டை இன்னொன்னு என்ன, தேற்றான் கொட்டை. தேராத பிள்ளைங்களுக்கு எல்லாம் என்ன கொட்டையா லேகியம், தேற்றான் கொட்டை லேகியம். எங்கெங்க எல்லாம் நமக்கு ஒதுக்கு பாருங்க. சுகர்ல வந்துச்சுன்னா எனக்கு தேரவே இல்லை சார், ரொம்ப அசதி ஆயிடுச்சு, பாதம் எல்லாம் நம்னஸா இருக்கு, எரிச்சலா இருக்குது, ஸ்ட்ரென்த் எல்லாம் போயிடுச்சு, அவங்களுக்கு என்ன இருக்கு, மண்பூதம் எல்லாம் போயிடுச்சு, அவங்களுக்கு எல்லாம் என்ன கொடுக்குறோம், தேற்றான் கொட்டை லேகியம். லேகியம்னா அதுக்கு கொஞ்சம் சுகர் இருக்கும், அதெல்லாம் இல்ல, தேற்றான் கொட்டையில இருக்கக்கூடிய தயாரிப்புகள். இப்ப நம்ம எங்க கனெக்ஷனுக்கு வர்றோம், தண்ணி, தண்ணிக்குள்ள தேத்தாங்கொட்டை போட்ட தண்ணி. சோ இப்ப நீங்க கனெக்ட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே ஒரு வரிசையில வந்துரும் சித்த மருத்துவத்துல. சோ நம்ம இதோட இது பண்ணுவோம். சொர்ணவல்லி மேடம், உண்மையில ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. சோ நீங்க ஒரு பாரம்பரியத்தை என்ன பண்ணிருக்கீங்க, சுமந்துட்டு போயிருக்கீங்க. ஒரு ஆராய்ச்சியாளர் பாலினீஷியன் ஐலாண்ட்ல போய் ஒரு பழத்தை, அவங்களோட வாழ்நாள் ரொம்ப அதிகமா இருக்கே அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி பண்ணப்ப, குழந்தைக்கு கொடுக்குற சங்குல இருந்து கடைசியில இருக்க பெரியவங்க வரையும் அந்த நுணா அப்படின்ற ஒரு பழத்தை சாப்பிடுறாங்க. அதுல புரோமலின் அப்படின்ற ஒரு கண்டென்ட், பைனாப்பிள் இருக்கக்கூடிய ஜெரனின் ஒரு கண்டென்ட் இருக்குன்னு அவரா ஒரு பேர் வச்சு ஒரு தியரம் எழுதியிருக்காரு. அப்படி கேட்டு, இது அமெரிக்கா பக்கத்துல ஐலாண்டா இருக்கு பாலினீஷியால, இது எங்க இருந்து கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லும் போது, கீழ்த்திசை நாடான தென்கோடி தமிழ்நாட்டுல இருந்து எங்க முன்னோர்கள் இதை கொண்டு வந்தாங்க. ஆஸ்திரேலியால போய் கண்டத்துல ஓரத்துல பார்த்தா எப்படி சொல்றாங்க, அம்மா, இன்னும் கொஞ்சம் உள்ள போனா ஆத்தா, இன்னும் கொஞ்சம் உள்ள போனா ஆயா, இன்னும் கொஞ்சம் உள்ள போனா அஞ்ஞா, இப்படியெல்லாம் அம்மாவுக்கான வாய் பேர் சொல்றாங்களா. ஓகே, உள்ள பாத்தீங்கன்னா பட்டை அடிச்சுக்கிறாங்க, பாண்டோன்றாங்க. நம்மளுடைய மரபு வந்து என்னன்னா உலகம் பூரா பாரு. நம்மளுடைய மருத்துவமும் என்ன இருக்கு, பழமையான மொழினால பழமையான மருத்துவம். நம்மளுடைய மருத்துவம் மட்டும் இல்ல, நம்மளோட தத்துவங்களையும் வாழ்வியல் முறையும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இதை ஸ்பிரிங்கிள் பண்றதை நம்ம நோக்கம். பாருங்க, நம்ம சுகருக்கு மருந்துக்கு ஆரம்பிச்சோம், இப்ப எப்படி டயபெட்டிக் கியூரிங் வாட்டர்ல வந்து நின்றுச்சு, டயா வாட்டர். நான் டயா வாட்டர் ப்ராஜெக்ட்ஸ் வந்து ரொம்ப சின்சியரா ஒரு 4 கம்பெனிக்கு பண்ணி கொடுத்துருக்கேன். ஓகே, ஐயா ரொம்ப இன்னும் ஒண்ணே சிறப்பு. ஒண்ணு, நீங்க சொல்லுங்க. இது பத்தி இன்னைக்கு வந்து பிளாஸ்மின் ஃபைப்ரின் ஃபைப்ரினோலைசிஸ் பத்தி பேசுனீங்க. எஸ் மேம். நானும் இங்க வந்து ஆராய்ச்சியில தான் இருக்கிறேன். அங்க வந்து நாங்க வந்து கிளௌகோமாவுக்கு இந்த வந்து பிளாஸ்மினை எப்படி மருந்தா கொடுக்கறதுன்றத பத்தி பார்த்துட்டு இருக்கிறோம் ஐயா. ம். சித்த மருத்துவத்துல கலிக்கம் கண்ணுல ஊத்தவே தேவையில்லை. சித்தர் வாழ்வியல் முறையில நம்ம வகுப்புல ஒண்ணு வச்சிருக்கோம். என்னது, ஹெர்பல் கண்மை. கரிசாலையில இருக்கக்கூடிய ஹெர்பல் கண்மை. அந்த கண்மையை போட்டா கண்ணுல எவ்வளவு மாற்றங்கள் இருக்குன்னா ஏறத்தாழ 50 டைப் ஆஃப் மாற்றங்கள் இருக்கா. ரொம்ப மகிழ்ச்சி சுவர்ணவல்லி மேடம். நம்ம இதோட நிறைவு செய்வோம். எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இப்ப சுகருக்கு வி ஸ்டார்ட் வித் சுகர், நோ மில்க். நோ மில்க்னா நிறைய பேர் சார் எப்படி சார் காஃபி டீன்றாங்க. இது ஒவ்வொருத்தருடைய சக்தியையும் ஒவ்வொருத்தருடைய ஒரு கன்விக்ஷனை பொறுத்து. இயற்கையான பாலை நீங்க அருந்துங்க, செயற்கையான பாக்கெட் பாலை தவிருங்க. இரண்டாவது, ஆர்வ போன்ற வாட்டர்கள்ல
மினரலே இல்லாத சத்து இல்லாத ஒரு வாட்டர் குடிக்கிறது போல ஒரு சத்தான ஒரு உடலுக்கு ஏற்ற நம்ம நீரை வந்து குடிப்பதற்கு என்னன்ற ஒரு முயற்சியில இறங்குவோம். ஸோ அதுதான் இஸ் ஸ்டார்டிங் பாயிண்ட். ரெண்டாவது, டயபெட்டிஸ் எந்த நிலையில ஆரம்பிச்சிருக்குது அப்படின்னு குறிச்சுக்கிறது வெற்றிக்கான பாயிண்ட். ஓகே, இதெல்லாம் இதுக்கு அடுத்துதான் நம்ம வந்து வாக்கிங் போறது, டெய்லி ஒர்க் அவுட் பண்றது எல்லாமே. ஓகே, ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாருக்கும் வந்து கப்பல்ல போகும்போது அந்த காலத்துல கடல் நீரை குடியாக்கக்கூடிய டெக்னாலஜி அப்படின்றதுல மூங்கில் கடிக்குள்ள நெல்லிக்காயும் தேத்தாங்கொட்டையும் உள்ள போட்டு அடைச்சிருவாங்க. காரைக்குடியில இருந்து போறவங்க அந்த கம்பை என்ன பண்ணுவாரு, பர்மாவில இருந்து தூக்கி போட்டுருவாரு தேக்கு மரத்தை. கொஞ்சம் கொஞ்சமா வந்து என்ன பண்ணும், அந்த பெரிய தேக்கு மர கட்டையோட பர்மாவில போட்டது அதே நீரோட்டத்துல வந்து எங்கயா முசிறி கிட்ட வந்து ஒதுங்கிருமா. அதுல காணாமூனா அப்படின்னு சொல்லி ஒரு அட்ரஸ் எல்லாம் போட்டிருப்பாங்களா, அதை பார்த்து என்ன பண்ணுவாரா, மரக்கையாறுகள்லாம் எடுத்து வந்து அவர்கிட்ட சேர்த்துருவாங்களா காரைக்குடியில. இதெல்லாம் என்ன விஷயம், எப்படி ஒரு டெக்னாலஜி. மூங்கில் களியை ஓபன் பண்ணி பார்த்தா கடல் நீர் நன்னீராயிரும். நெல்லிக்காயும் தேத்தாங்கொட்டையும் மூங்கில் களியில அடைக்கும் போது. ஸோ இது மாதிரி நம்மளுடைய முன்னோர்களுடைய டெக்னாலஜி, வெரி பிக் டெக்னாலஜி. ஸோ அந்த மாதிரி நுட்பங்களோட நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய சவால் நிறைந்த இந்த நீரிழிவு நோயை வெல்வோம். எல்லோருக்கும் வணக்கம். நிறைவு செய்வோம். நன்றி. ஸோ எல்லாரும் வந்து முத்துப்பிரியா சொல்றாங்க, ஓகே, சித்தா வே ஆஃப் லைஃப் கோர்ஸ், அதாவது சித்தர் வாழ்வியல் முறையில நம்ம இதே போல நீர், சமைக்கும் பாத்திரம், மூலிகைகள் இதை பத்தி நிறைய சொல்லி கொடுக்குறோம். விருப்பம் உள்ளவர்கள் யாருனாலும் வந்து ஆஹ் நம்ம என்ன அழைக்கலாம். அதுக்கான லிங்க்ஸ் என்னெல்லாம் கொடுத்துருப்பாங்க. கட்டாயம் வந்து நம்மளுடைய குரூப்ல நீங்க உங்களை அழைக்கலாம். ஸோ அவங்க உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க இந்த குரூப்ல, இந்த கோர்ஸ்ல எப்படி என்ரோல் பண்றதுன்னு. ஸோ நிறைய இது பேமெண்ட்ஸ் மெத்தட்ஸ்லையும் எல்டர்ஸ், குறிப்பா 50 வயதுக்கு மேல இருக்கவங்களுக்கு என்ன அணுகுமுறை அப்படின்றத புதுசா வந்து ஒரு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் நீங்க அலைபேசியில தொடர்பு கொண்டு கேட்டுக்கோங்க. ஸோ எல்லோருக்கும் வணக்கம்.